ஓகே 2011ஆம் ஆண்டு எம்சிக்யூ பிள்ளைகள் 7வது எம்சிக்யூக்கு வாங்க. 2017ஆம் ஆண்டு 7வது எம்சிக்யூ. ரைட். பர்மன் பின்வரும் தரவுத்தள வகைகளில் எது கணினி பிரயோகங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது? நாங்க ஸ்டார்ட்ல படிச்சோம். தரவுத்தள மாதிரியங்கள் பிள்ளைகள் சமதள கோப்பு மாதிரியம் சொல்லி இருக்கு. ரைட். சமதள கோப்பு மாதிரியம் என்பது பிள்ளைகள் அனைத்து தரவுகளையும் தனியொரு அட்டவணையில நாங்க பேணுகின்ற பட்சத்துல இதை சொல்றது சமதள கோப்பு மாதிரி. கிளியர்? அதே மாதிரி மனுங்களுக்கு படிநிலை மாதிரி அல்லது அதிகார படிநிலை மாதிரி எனப்படுகின்ற ஹைரார்கிக்கல் மாடல் இருக்கு. எங்க பிள்ளைகள் பொதுவா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஒரு பேரண்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சைல்டு இருக்கும் பிள்ளைகள், பட் குறித்த ஒரு சைல்டுக்கு ஒன்றுதான் எங்களுக்கு பேரண்ட். ஓகே. அதே போல வலையமைப்பு மாதிரி இருக்க பிள்ளைகள் நெட்வொர்க் மாடல். எங்களோட ஹைரார்கிக்கல் மாடலுக்கான கொஞ்சம் அப்டேட்டடான வேர்ஷன் எங்களுக்கு யாரும் நெட்வொர்க் மாடல். இங்க மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும் நாங்க படிச்சிருக்கோம். ரைட். நான் உங்களுக்கு டீச் பண்ணும்போது பிள்ளைகள் சொல்லியிருக்கேன்டா, டேட்டா பேஸ்ல பொதுவாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல அதிக அளவுல நாங்க பயன்படுத்துகின்ற மாடல் ரிலேஷனல் மாடல். ஓகே. எங்களோட சிலபஸும் எதை பேஸ் பண்ணி நாங்க படிச்சோம்? ரிலேஷனல் மாடல். ரைட். அதாவது 2 அல்லது பல அட்டவணைகளுக்கு இடையில தர்க்கவியல் ரீதியாக பிள்ளைகள் நெருக்கமான தொடர்புடைமையானது பிரைமரி கீ ஃபாரின் கீயை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும். ஓகே. இதை நாங்க சொல்லுவோம் ரிலேஷனல் மாடல். ரைட். ஸோ கேட்ட கேள்விக்கான ஆன்சர் ஃபோர்த் ஒன்னா. இந்த கொஸ்டின்ல யாருக்கு டவுட் இருந்தாம நீங்க ஆன்மியூட் பண்ணி கேட்கலாம். அதர்வைஸ் பிள்ளைகள் யாரும் ஆன்மியூட் பண்ணாதீங்க. டவுட் இருக்குமே நம்ம கொஸ்டின் நம்பர் சொல்லி டவுட்டை சொன்னீங்களா? சரியா? ரைட். அப்படியே வந்தீங்கன்னா எங்களுக்கு 2011ஆம் ஆண்டு 23வது எம்சிக்கு வந்திருக்கு பிள்ளைகள். கொஸ்டின் நம்பர் 23. ரைட். நீங்க பாருங்க 23வது எம்சிக்யூவை கணினிமயமாக்கிய தரவுத்தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. கூற்ற வாசிக்க முதல் கொஸ்டினை ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிக்கணும் பிள்ளைகள். இந்த கொஸ்டின் சம்டைம் எங்களுக்கு தவறான கூற்றுகள் கேட்கலாம், சில நேரங்கள்ல சரியான கூற்றுகள் கேட்டிருக்கலாம் பிள்ளைகள். அப்ப எது கேட்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து நாங்க கொஞ்சம் ஆன்சரை தெளிவாக அடிக்கணும். சில பிள்ளைகளுக்கு அவசரம் கூட சரியானதுன்னு சொல்லி நினைச்சு பிள்ளைகள் சரியானதை மார்க் பண்ணி போட்டு விட்டுருவாங்க. பட் கேள்வி கேட்டிருக்கும் பிள்ளையானது. அப்ப நீ கூற்று கேள்வி வரும் பட்சத்துல கூற்றுக்களை வாசிக்க முதல் கொஸ்டினை வாசிக்கணும். கொஸ்டினை வாசி போட்டு தான் பிள்ளைகள் கூற்றுக்களை வாசிக்கணும். அப்பதான் நாங்க அலர்ட் ஆகும். ரைட். இப்ப கவனிங்க கொஸ்டின் எங்களுக்கு கணினிமயமாக்கிய தரவுத்தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. கூற்று தகுந்தவாறு வடிவமைக்கப்பட்ட. இதுல அன்மியூட் பண்ணாதீங்க அப்படி சும்மா மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். பாருங்க. தகுந்தவாறு வடிவமைக்கப்பட்ட தரவுத்தளம் குறித்து மேற்குறித்த கூற்றுக்களுள் சரியான கூற்றுக்கள் எவை என்று கேட்டிருக்கு. முதல்ல பாப்போம். தரவுத்தளத்தை முகாமிப்பதற்கு கைமுறைமையிலும் பார்க்க கூடுதலான மனித வளங்கள் தேவைப்படும். தம்பி, மனித வளங்கள் எங்களுக்கு மேனுவல் டேட்டா பேஸ் பிள்ளைகள் தேவைப்படும். ஏன்னா மேனுவல் பிள்ளைகள் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டாஃப் ஹையர் பண்ணுவோம். அதிக அளவுல மனித வளங்கள் பயன்படுத்தப்பட்டு தரவுத்தளங்கள் முகாமை செய்யப்படும். ஆனா கம்ப்யூட்டரைஸ் டேட்டா பேஸ் பிள்ளைகள் ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட் எங்களுக்கு காணும் எல்லா டேட்டாவையும் மெயின்டெனன்ஸ் பண்ண, ஒருத்தன் காணும் பிள்ளைகள் ஃபுல் சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்ண. அப்ப இந்த கூற்று எங்களுக்கு சரியா தவறாம? தவறு. ரைட். பிஏ பாருங்க. தரவுகளை மீட்டல் கைமுறைமையிலும் பார்க்க வினைத்திறன் மிக்கது. கரெக்ட். தேவையான டேட்டா பிள்ளைகள் இண்டெக்ஸ் நம்பரை தேடி நாங்க என்டர் பண்ணா அடுத்த செகண்ட் எங்களுக்கு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லா விதமான விஷயங்களும் டூஇநெட்ஸ் வெப்சைட் இருக்கு பிள்ளைகள். நீங்க எழுதின ரிசல்ட்டை வெரி சூன் நீங்க பாப்பீங்க. உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ண இண்டெக்ஸ் நம்பரை பிள்ளைகள் சிஸ்டம்ல போயிட்டு அனலைஸ் பண்ணி குயிக்காங்கட ரிசல்ட்டை தூக்கி தருதா இல்லையா? எஸ். ஸோ பி கூற்று எங்களுக்கு சரி. தரவு இரட்டிப்புகளுக்கு இல்லை என்று சொல்லி போட்டிருக்கு பிள்ளைகள். இரட்டிப்புகள் அப்படின்னு சொன்னாம டூப்ளிகேஷன், டேட்டா ரிடண்டன்சி. டேட்டா ரிடண்டன்சி எங்களோட கம்ப்யூட்டரைஸ் டேட்டா பேஸ்ல இல்ல. கரெக்டா? எஸ் நோ பிள்ளைகள். பிகாஸ் நாங்க பிரைமரி கீ கன்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரே மாதிரி தரவுகள் மீள பதியப்படுகின்ற பட்சத்துல பிரைமரி கீ அந்த தரவுகளை பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணாது. ஓகே. ஸோ சி கூற்றும் எங்களுக்கு சரி. தரவுகளை தேக்கி வைப்பதற்கு கைமுறைமையிலையும் பார்க்க கூடுதலான இடம் தேவைப்படும். இது தவறு இல்லையா? மேனுவலாமன்னு ஸ்கூல்ல யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். ஒரு ஸ்கூல்ல சகல ரெக்கார்ட்ஸையும் கபோர்ட் அடுக்கி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு தரவுகளை பிள்ளைகள் நாங்க சேமிச்சு வைக்கிறதுக்காக மிக கூடுதலான இடப்பரப்பு எங்களுக்கு தேவைப்படும். ஆனா நாங்க வெறுமனே ஒரு பென் டிரைவ்ல நாங்க சிம்பிளா பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கான பேஜஸை கொண்ட டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி வைக்க முடியுமா இல்லையா? யோசிச்சு பாருமான்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான டேட்டா பிள்ளைகள்
நாங்க சின்ன ஒரு ஸ்பேஸுக்குள்ள ரெக்கார்ட் பண்ண முடியுமா இல்லையா? ரெக்கார்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ எங்களுக்கு டி கூற்று பிள்ளைகள் பிள்ளை டி கூற்று என்ன சொல்றாங்க? தரவுகளை தேக்கி வைப்பதற்காக கைமுறைமையிலும் பார்க்க கூடுதலான இடம் தேவையாம். கூடுதலான இடம் உங்களுக்கு தேவையில்ல பிள்ளைகள். ஸோ ஆன்சர் பியும் சியும் எங்க இருக்கு? தேர்ட் ஒன். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்களுக்கு பாருங்க. பின்வரும் முறைமை விவரணத்தையும் கீழே தரப்பட்டுள்ள ABCD எனும் தொடர்புகளையும் பயன்படுத்தி 24, 25, 26 ஆகிய வினாக்களுக்கு விடை எழுதுக. தேசிய பாடசாலை ஒன்றின் அதிபர் உயர்தர வகுப்பிலுள்ள மாணவர்களின் அனுமதி எண், மாணவர் பெயர், முகவரி, தேசிய அடையாள அட்டை எண், பிறந்த திகதி ஆகியவற்றை பேணுவதற்காக ஒரு தரவுத்தளத்தை தயாரிக்க வேண்டி உள்ளது. ரைட். இப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு நேஷனல் ஸ்கூல்ன்ற பிரின்சிபல் வந்து A-level ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமான இண்டெக்ஸ் நம்பர், அவங்களோட பெயர், அட்ரஸ், NIC நம்பர், டேட் ஆஃப் பர்த்ங்கிறத பிள்ளைகள் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு டேட்டா பேஸை வந்து தயாரிக்க வேண்டி இருக்காம். அதிபர் ஒவ்வொரு பாடத்திற்கும் மாணவர்கள் பெற்ற புள்ளிகளையும் அறிய வேண்டி உள்ளது. அப்படின்னா பாடங்களோட டேட்டாவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும், மார்க்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் பதியணும். ஓகே, பார்ப்போம். மேற்குறித்த தேவைகளுக்கு மேலதிகமாக அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பாடங்களையும் அறிய வேண்டியுள்ளது. அப்ப டீச்சர்ஸ் டேட்டாவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சா தான் டீச்சர்ஸை நாங்கள் சப்ஜெக்டுக்கு அசைன் பண்ணலாம். அதுல பாட வேலைகள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். ரைட், பார்ப்போம். ஓகே, மேற்குறித்த தொடர்புகளில் எவை 3ஆம் செவன் வடிவத்தில் உள்ளன? தம்பி, நார்மலைசேஷன்ல எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு கேட்டாம நீ ஸ்டார்ட்ல இருந்து செக் பண்ணி வரணும். ஒரு தொடர்பை பார்த்து அந்த தொடர்புல ஒரே மாதிரியான புலங்கள் மீள மீள வந்தாலோ அல்லது பல்பெருமான பண்பு வந்தாலோ அது நிச்சயம் 0NF, நாட் அவுட். ஓகே, ஒரு டேபிள் 1NFல இருக்கணும்டாம நிச்சயம் பிரைமரிக்கு கலப்புச்சாவியா இருக்கும். ஓகே, அத்துடன் 1NFல பிள்ளைகள் பகுதி அளவிலான சார்பு நிலை இருக்கலாம். பகுதி அளவிலான சார்பு நிலை என்பது பிள்ளைகள் பிரைமரிக்கு இந்த ஒரு பகுதியால சாவி அல்லாத இன்னொரு பண்பு தீர்மானிக்கப்படுமாக இருந்தால் இதை நாங்க சொல்வது பகுதி அளவிலான சார்பு. அந்த பகுதி அளவிலான சார்பு நாங்க ரிமூவ் பண்ணி விட்டோம்னா டேபிள் 2NFக்கு போவோம்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் பிள்ளைகள். கிளியர்ல அதவங்க யூடியூப் சேனல்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க பிள்ளைகள். நார்மலைசேஷனுக்கு தனி ஒரு வீடியோ, 2 hours வீடியோ, அதை பார்த்தீங்கன்னாலே கிளியர் ஆகும். இதே நாங்க லேர்ன் பண்ணியிருக்கோம் பிள்ளைகள். 2NFல ஒரு டேபிள் இருக்குன்னு சொன்னா அது ஆல்ரெடி 1NFல இருக்கணும். அதோட அங்க மறைமுகமான சார்பு நிலை இருக்கும் பிள்ளைகள். ஓகே, அப்ப திங்க் பண்ணி பாருங்க. எங்களுக்கு பகுதி அளவிலான செயல் சார்பு 1NFல இருக்கும். பகுதி அளவிலான செயல் சார்பை ரிமூவ் பண்ணினால் டேபிள் யாரை நோக்கி போகுண்டா? 2NF. அப்ப 2NFல பகுதி அளவிலான சார்பு நிலை வராது. ஓகே, 2NFல எங்களுக்கு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கலாம். டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி என்று சொன்னாம ஒரு சாவி அல்லாத இன்னொரு பண்பு இன்னொரு சாவி அல்லாத பண்பை தீர்மானிக்கிறது. ஓகே, சோ இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா டேபிள் 3NF நோக்கி போகும் பிள்ளைகள். 3NFல உள்ள டேபிள் நீட்டான டேபிளா இருக்கும். இது அர்த்தம் என்னண்டா ஒரு டேபிள் அந்த டேபிளுக்கான தரவுகளை மட்டுமே கொண்டிருக்கும் பிள்ளைகள். அடிஷனலா மற்ற டேபிளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டிருக்காது. ஃபொரின்கி வரலாம், அதுக்காக ஃபொரின்கியால இன்னொரு பண்பு தீர்மானிக்கிற போல வந்துடப்படா. ஓகே, ரைட், பாப்போமா? நீங்க பாருடா, எங்களுக்கு கேட்ட கொஸ்டின் பிள்ளைகள் எது எது 3NFல இருக்குன்னு கேட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, NIC இருக்கு. தம்பி, இங்க நாங்க யாரை பிரைமரிக்கு எடுக்கலாம்? கெஸ் பண்ணு. ஸ்டூடெண்ட் டேபிள்ல யாரை நாங்க பிரைமரிக்கு எடுக்கலாம்? சொல்லுங்க மேம். அட்மிஷன் நம்பரை நாங்க பிரைமரிக்கு எடுக்கலாம். பிரைமரிக்கு ஏனைய பண்புகளை தீர்மானிக்கும் பிள்ளைகள். இங்க வேற டேபிளுக்கான பண்பு இருக்கா? இங்க மற்றும் ஒரு டேபிளுக்கான பண்பு இருக்காடா? வேற டேபிளுக்கான பண்பில் இருக்கிறது அனைத்தும் ஸ்டூடெண்ட்டுக்கான பண்புகள் பிள்ளைகள். அப்படி எங்களுக்கு ஒரு டேபிள் அந்த டேபிளுக்குரிய பண்பை மட்டுமே கொண்டிருக்க நம்ம இது என்னென்ன பிள்ளைகள் எங்களுக்கு 3NF. இன்னொரு பிள்ளை மாறி கேட்கலாம், சார் NIC நம்பர் இங்க இருக்கு, இது ஒரு நான் பிரைம் கீ, அந்த NIC நம்பர் ஸ்டூடெண்ட் நேமை தீர்மானிக்கும் தானே சார், அப்ப இது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி சொல்லி ஒரு பிள்ளை கேட்கலாம். நியாயமான கேள்வி. ஆனா நல்லா கவனிமன், டிரான்சிட்டிவ் நாங்க எப்படி பார்க்கணும்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு கீ வந்து அது இன்னொரு ஆளை தீர்மானிக்கும் பட்சத்துல பிள்ளைகள் டிரான்சிட்டிவ். NIC நம்பர் எங்களுக்கு யுனிக் கீடா, யுனிக் கீ. அது டிரான்சிட்டிவ்க்கு நாங்க பாக்குறோம் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு பண்பு தானே எங்களுக்கு. ஸ்டூடெண்டின் பண்பை நாங்க பார்க்க கூடாது பிள்ளைகள். இது மேபி கேண்டிடேட்டா கூட இருக்கலாம் இல்லையா? வேட்பாளர் சாவி ஒரு அட்டவணையில எத்தனை வேட்பாளரும் எங்களுக்கு வரலாம் தானே பிள்ளைகள். வேட்பாளர்ங்கிறது பிரைமரிக்கியாக தகுதியான எல்லா சாவிகளும் எங்களுக்கு வேட்பாளர். அந்த வகையில NICக்கு பிரைமரிக்கியாக தகுதி இருக்கா இல்லையா? எஸ். ஓகே,
ஒருவேளை நீங்க எங்களுக்கு இப்படி வந்திருந்தா மேபி பேரண்ட் ஐடியும் பேரண்ட் நேமும் வந்தா பேரண்ட் ஐடி பேரண்ட் நேம் எங்களுக்கு தீர்மானிக்கும். இது சம்பந்தம் இல்லாத ஒரு பண்பு இன்னொரு பண்பை தீர்மானிக்கும். இதை நாங்க யாரை பார்க்கலாம்? டிரான்சிட்டிவ். ஓகேமா? இங்க என்ஐசிங்கிறத நாங்க டிரான்சிட்டிவா பாத்துடக்கூடாது. காரணம் அது ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு பண்பு. ரைட். சோ இது எங்களுக்கு என்னென்ன சொல்லுங்க பிள்ளைகள். இது எங்களுக்கு 3NF. யாருக்கு மேல டவுட் இருக்கா? சட்ல கூட நீங்க போடலாம், நோ இஷ்யூ. குயிக்கான சொல்லணுமே, இங்க எவ்வளவு டைம் ஒதுக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை இயர் பார்க்கலாம்னு சொல்லி டிபெண்ட் பண்ணிருக்கும். இல்லாட்டி பேலன்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ ஆகும். அதனால டவுட் இருந்தா கேளுங்க. சூப்பர் கீட கான்செப்ட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல பிள்ளைகள். நீங்க படிக்கிறீங்க ஏஎல் தானே, அதுக்கு என்ன சூப்பர் கீட கான்செப்ட்லாம். ரைட், பர்ஃபெக்ட். ஸோ மாணவங்களுக்கு ஏ கூற்று பிள்ளைகள், ஏ கூற்று சரி. ஏ எங்களுக்கு 3NFல இருக்கு. ரைட். தென் பிஏ பாருங்க, எங்களுக்கு சப்ஜெக்ட் டேபிள்ல சப்ஜெக்ட் கோட் வந்து சப்ஜெக்ட் நேமை தீர்மானிக்கும். சப்ஜெக்ட் டேபிளுக்கு யாரை பிரைமரிக்காக எடுக்கலாம்? சப்ஜெக்ட் கோட். இங்கேயும் டேபிள் நீட்டா இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இங்கேயும் டேபிள் எங்களுக்கு நீட்டா இருக்கா இல்லையாடா? நீட்டா இருக்கு. அப்ப இதுவும் எங்களுக்கு என்னென்ன 3NF. மார்க்ஸ் டேபிள் அட்மிஷன் நம்பரையும் சப்ஜெக்ட் கோடையும் சேர்த்து தான் நாங்க கம்போசைட் பிரைமரிக்கு எடுப்போம். அட்மிஷன் நம்பர் இன்னொரு டேபிளுக்கான பிரைமரிக்கு, அப்ப இந்த டேபிளுக்குள்ள எங்களுக்கு ஃபாரின் கீ. சப்ஜெக்ட் கோடும் இன்னொரு டேபிளுக்கான பிரைமரிக்கு, அப்ப இந்த டேபிளுக்குள்ள எங்களுக்கு ஃபாரின் கீ. ரெண்டு அட்டவணையின் பிரைமரி கீயும் ஃபாரின் கீயாக வந்து ரெண்டும் சேர்ந்து கலப்பு சாவியாக மாறுகின்ற பட்சத்துல நாங்க இவரை சொல்லுவோம் பிள்ளைகள் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். கரெக்டாமா? எஸ். மார்க்ஸ் ஆப்டைன்ங்கிறது பிள்ளைகள் அந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் ஆகிற ஒரு பண்பா கூட இருக்கலாம். ரைட். நீங்க சொல்லு, இங்க எங்களுக்கு 0NFல இருக்கான்னு பார்த்தாடா, 0NFல எங்களுக்கு 0NFல ரிப்பீட்டிங் கோலமும் மல்டி வேல்யூவும் வந்திருக்கணும். மார்க்ஸ்ல அப்படி இருக்கா? ரிப்பீட்டிங் கோலம் எங்களுக்கு இல்ல. மல்டி வேல்யூ வரணும்னா நிச்சயம் 2 ரிலேஷன் வரணும். அப்படி ஒரு சான்ஸும் இல்ல. சோ இது கன்ஃபார்ம் 0NFல இல்ல. 1NFல இருக்குன்னு பார்க்கணும்னா பகுதி அளவிலான சார்பு நிலை இருக்கணும் பிள்ளைகள். இங்க எங்களுக்கு பகுதி அளவிலான சார்பு இருக்காரா? அட்மிஷன் நம்பரால தனியா மார்க்ஸ் தீர்மானிக்கலாமா? இயலாது. சப்ஜெக்ட் கோடால மார்க்ஸ் தீர்மானிக்கலாமா? இயலாது. அப்படி இயலாது இல்லையா? ரைட். சோ எங்களுக்கு இங்க பகுதி அளவிலான சார்பு நிலை இல்லை. டிரான்சிட்டிவ் இருக்கான்னு கேட்டா பிள்ளைகள், டிரான்சிட்டிவ் செக் பண்றதுக்கு குறைந்தது 2 சாவி அல்லாத பண்பு எங்களுக்கு தேவை. அப்ப நிச்சயம் இதுவும் எங்களுக்கு என்னென்ன? இதுவும் நீட்டான டேபிள். கம்போசைட் கீயை கொண்ட நீட்டான டேபிள் உண்டு. அப்ப நிச்சயம் இதுவும் எங்களுக்கு என்னென்ன? 3NF. இங்க பாருங்க, டீச்சர் டேபிள்ல டீச்சர் நம்பரை நாங்க பிரைமரிக்கு எடுக்கலாம். டீச்சர் நம்பர் டீச்சர் நேம தீர்மானிக்கும், கிளாஸ் தீர்மானிக்கும். சப்ஜெக்ட் கோட் வந்து சப்ஜெக்ட் நேம தனியா தீர்மானிக்க முடியுமா இல்லையா? சொல்லுங்க. சாவி அல்லாத பண்பு சப்ஜெக்ட் கோட் இன்னும் ஒரு சாவி அல்லாத பண்பான சப்ஜெக்ட் நேம தீர்மானிக்குமா இல்லையா பிள்ளைகள்? எஸ் அந்த மாதிரி சொல்லு. தீர்மானிக்கும். தீர்மானிக்கும்னு சொன்னா இதுக்கு பேர் பிள்ளைகள் மறைமுகமான செயல் சார்பு அல்லது மாறக்கூடிய சார்பு. இதுதான் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் இங்கிலீஷ்ல டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கென்றால் இது என்னென்ன பிள்ளைகள்? 2NF. வெரி குட். 2NF. கேட்ட கொஸ்டின் பிள்ளைகள், யாரு 3NFல இருக்குன்னு கேட்டிருக்கு. 3NFல இருக்கிறது எங்களுக்கு A, B, C மாத்திரம். எங்க இருக்குமா ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். குட். 25வது MCQ பாருங்க. பின்வரும் பண்பு சேர்மானங்களில் முறையே மாணவன், பாடம், புள்ளி ஆகியவற்றின் தொடர்புகளுக்கு குறைந்தபட்ச முதற்சாவி தொடையை தருவது பிரைமரி கீ. தம்பி நீங்க கெஸ் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு யாரு பிரைமரி கீ? அட்மிஷன் நம்பர். குட். ஒரு பிள்ளை NIC எடுக்கலாம் தானே, கேஸ் இல்லையே. பட் NIC இங்க எடுக்க கூட ஏன் தெரியுமா? மார்க்ஸ் டேபிளுக்குள்ள ஃபாரின் கீயா போயிருக்கார், அட்மிஷன் நம்பர் தானே. அப்ப நிச்சயம் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு யாரு பிரைமரி கீ? அட்மிஷன் நம்பர். குட். சோ எங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் நம்பர், சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸுக்கு பிள்ளைகள் அட்மிஷன் நம்பரும் சப்ஜெக்ட் கோடும் சேர்ந்து எங்க இருக்கு ஆன்சர்? fourth one. கிளியர்? இங்க பாருங்க, அட்மிஷன் நம்பர் அண்ட் சப்ஜெக்ட் கோட் பிள்ளைகள் அதுவும் இதுவும் சேர்ந்துதான் பிரைமரி கீ. ஓகே, ரைட். எங்களுக்கு 26வது MCQ பாரு. பின்வரும் எந்த SQL கூற்றின் மூலம் அனுமதி எண், மாணவரின் பெயர், பாடக்குறியீடு, பாடங்களுக்கு பெற்ற புள்ளிகள் ஆகியவற்றுக்கான வரைவிளைவு எடுத்துக்காட்டப்படுகின்றது? ஓகே, ரைட். நீங்க பாருங்க, கொஞ்சம் கொஸ்டின் நாங்க பார்ப்போமா. எங்களுக்கு கேட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணின என்னென்ன புலங்கள் என்று சொல்ல மணி. என்னென்ன புலம் தவிர
அனுமதி எண்ணுங்களுக்கு தேவை. அனுமதி எண் எங்க இருக்குடா? ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள. எஸ். மாணவன் பெயர் எங்க இருக்குமா? ஸ்டூடெண்ட் டேபிள். பாடத்துக்கான குறியீடு எங்க இருக்கு? சப்ஜெக்ட் டேபிள்ல. கரெக்டடா? பாடத்துக்கான குறியீடு சப்ஜெக்ட் டேபிள்ல. அதே மாதிரி மாணவர்கள் பெற்ற புள்ளி எங்க இருக்குடா? மார்க்ஸ் டேபிள்ல. எஸ். தம்பி எங்களுக்கு சப்ஜெக்டுக்கான கோட் எங்களுக்கு இங்கேயும் இருக்கா இல்லையா? மார்க்ஸ் டேபிள்ல. மார்க்ஸ் டேபிளையும் இருக்கிறபடியா எங்களுக்கு கனெக்ட் பண்ண தேவையில்ல பிள்ளைகள். ஸ்டூடெண்ட் டேபிளையும் மார்க்ஸ் டேபிளையும் மட்டும் நாங்கள் லிங்க் பண்ணி குவாரி எழுத முடியுமா இல்லையா? எஸ் நோமன் கேட்ட ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் ரெண்டும் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேபிளையும், சப்ஜெக்ட் கோடும் மார்க்ஸ் ஆப்டைண்டும் எங்களுக்கு மார்க்ஸ் டேபிளையும் இருக்கு. அப்ப ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணி பிள்ளைகள் அங்க குவாரி எழுதலாம். நோ இஷ்யூ. ரைட். எப்படி வரும் கெஸ் பண்ணுமா? எப்படி வரும்? எங்களுக்கு தேவையானது பிள்ளைகள் அங்க போடுவோம் பாருங்க. தேவையானது டேட்டாவை மீள பெற்றுக்கொள்ளணும் பிள்ளைகள் நாங்க வழங்குற கோடிங் செலக்ட். ஓகே. என்னென்ன காலம் எங்களுக்கு தேவை பிள்ளைகள் கெஸ் பண்ணுமா? என்னென்ன காலம் எங்களுக்கு தேவை? அட்மிஷன் நம்பர் தேவை, ஸ்டூடெண்ட் நேம் தேவை, சப்ஜெக்ட் கோட் தேவை பிள்ளைகள், அதே மாதிரி மார்க்ஸ் ஆப்டைன்ட் எங்களுக்கு தேவை. கரெக்டாமா? இல்ல நல்லா செக் பண்ணி பாரு தம்பி. எங்களுக்கு இந்த அட்மிஷன் நம்பர்ங்கிற கேஸ் நாங்க கனெக்ட் பண்ண போற ரெண்டு டேபிளுக்குள்ளேயும் இருக்கு பாருங்க. ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ளேயும் அட்மிஷன் நம்பர் இருக்கு, மார்க்ஸ் டேபிளுக்குள்ளேயும் அட்மிஷன் நம்பர் இருக்கு. நாங்க ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணி தானே குவாரி எழுத போறோம். சும்மா நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள், நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்களுக்கு செலக்ட் பண்ண போறோம் அட்மிஷன் நம்பர் ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிறதால கண்டிப்பா நாங்க டேபிள்ட பெயரோட பிள்ளைகள் புலத்தை வந்து கால் பண்ணணும். இந்த ரெண்டு டேபிளை கனெக்ட் பண்ணி நாங்க குவாரி எழுதும் போது பிள்ளைகள் ஒரே மாதிரியான புலம் இரு அட்டவணைகளில் காணப்படுகின்ற போது அட்டவணையின் பெயரோட நீங்க அழைக்கணும் பிள்ளைகள். அப்ப சொல்லுங்க, செலக்ட் பண்ணுங்க என்னத்தை? ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள. அப்ப ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர். டவுட் கூட செலக்ட் பண்ணுங்க. நீங்க கீழே எழுதலாம் குவாரி, நோ இஷ்யூ. செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர். நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் எங்களுக்கு என்ன வேணும்? ஸ்டூடெண்ட் நேம் வேணும் பிள்ளைகள். ஸ்டூடெண்ட் நேம் எங்க இருக்குமா? எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள ரெண்டு டேபிளுக்குள்ளேயும் இல்லாதால நான் டைரக்டாவே கால் பண்ணலாம் ஸ்டூடெண்ட் நேம், அல்லது அட்டவணையின் பெயரோடையும் கால் பண்ணலாம் கேஸ்ல. அதே போல எங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் தேவை பிள்ளைகள். நாங்க கனெக்ட் பண்ற ரெண்டு டேபிளுக்குள்ளேயுமே சப்ஜெக்ட் கோட் ஒரு டேபிள்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப நேரடியாக கால் பண்ணலாம். சப்ஜெக்ட் கோட் கமா சொல்லுங்க மார்க்ஸ். சொல்லுங்க மார்க்ஸ் ஆப்டைன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலம் எங்களுக்கு வரப்போகுது. டவுட் இருக்கும்? டவுட் இருக்காம செலக்ட் பண்ணுங்க இந்த புலங்களை. ஃப்ரம் எங்க இருந்து பிள்ளைகள்? சொல்லுங்க ஃப்ரம் எங்க இருந்து? ரெண்டு டேபிள் இருக்கு எங்கள்கிட்ட. என்னென்ன டேபிள்? ஸ்டூடெண்ட் டேபிள் கமா சொல்லுங்க ஸ்டூடெண்ட் டேபிள் கமா வெரி குட் மார்க் டேபிள். டவுட் இருக்கடா? இப்ப நாங்க உங்களுக்கு ஸ்டார்ட்லயே சொல்லி தந்திருக்கோம் பிள்ளைகள், இரண்டு அட்டவணைகளை லிங்க் பண்ணி நாங்க குவாரி எழுதும் போது ஒன்றோட பிரைமரி கீ இன்னொன்றுக்கு ஃபாரின் கீக்கு சமனா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ரெண்டு டேபிளும் எதை கொண்டு பேசுது பிள்ளைகள்? ரெண்டு டேபிளும் அட்மிஷன் நம்பரை கூட தான் பேசுது. எஸ் அனோவா? ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ண நாங்க யூஸ் பண்ண காமனான கீ எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? பிரைமரி கீ, ஃபாரின் கீ. அது யார் எங்களுக்கு? அட்மிஷன் நம்பர். அப்ப நாங்க எழுதுற குவாரி பாருங்க. செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸ் obtained from student table comma marks table where சொல்லுங்க where சொல்லுங்க அப்ப where student admission number. Very good. Student admission number இது சமனா இருக்கும் பிள்ளைகள். equal to marks admission. Very good. mark dot admission number. Clear? அல்லது நாங்க inner join ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எழுத போறோம்டா பிள்ளைகள். சேம் அதே குவாரி தான் எங்களுக்கு வரண்டா, நோ இஷ்யூ. பட் இங்க எப்படி போடுவோம் நாங்க? ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ங்கிறதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்னர் ஜாயின் சொல்லி யூஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். கமாக்கு பதிலாக யாரை யூஸ் பண்றோம்? இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயினுக்கு பதிலாக நாங்க ஜாயின் சொல்லி கூட யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஜாயின் போடலாம், அல்லது ஜாயினுக்கு பதிலாக யாரை போடலாமா? இன்னர் ஜாயின். வேர் இந்த வேருக்கு பதிலாக பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்றது ஜாயின் ஃபங்க்ஷனின் போது ஆன் கண்டிஷன். கிளியர்? டவுட் இருக்கோ பிள்ளைகள்? சார் ஃப்ரம்முக்கு பதிலா இன்னர் ஜாயின் வருமா? ஃப்ரம்முக்கு பதிலா இன்னர் ஜாயின் வராதா? இல்ல ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன்னர் ஜாயின் மார்க்ஸ்.
ஃப்ரம் ஸ்டூடெண்ட் Okay, sir. இன் ஜாயின் மார்க்ஸ். சும்மா நாங்க obtain மார்க்ஸ் அங்கால ஸ்டூடெண்ட் இன் ஜாயின் போறோம். ஃப்ரம் எங்க இருந்து? ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இன் ஜாயின் ஃபங்க்ஷன். இன் ஜாயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம் யாரோட? மார்க்ஸ் டேபிளோட. டவுட் இருக்கோ? No, sir. Clear. Okay, sir. ஒரு கொஸ்டின் கேட்டுக்கா சார் கட்டாயம் பிரைமரிக்கு அண்டர்லைன் போடணுமா? அப்ப எதுக்கிட்ட அண்டர்லைன் போடுற? பிரைமரிக்கு கண்டிப்பா நாங்க போட்டுதானே ஆகணும். நாங்க ஸ்கீமா எழுதும் போது ப்ராப்பரா எழுதணும். அவங்க காட்டாடி கேஸ் இல்லை விளையிட்டோ. அது உங்களோட அவங்க ஏன் தாரன்னு சொன்னா நீங்க மதிக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய ஸ்கில்லை செக் பண்றதுக்காக. உங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. பட் நீங்க கண்டிப்பா மேன் பிரைமரிக்கு அண்டர்லைன் பண்ணணும் ஸ்கீமா எழுதும் போது. கிளியர்? ரைட். தென் எங்களுக்கு அடுத்த கொஸ்டினை செக் பண்ணுவோம். 26 கொஸ்டின் முடிஞ்சு இல்லையா? எங்க இருக்கு ஆன்சர்? Third one, sir. தேர்டா ஃபோர்த்தா ஒரு செக் பண்ணுங்க. தேர்ட்ல செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமா மார்க்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் அட்மிஷன் நம்பர். செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸ் ஆஃப் டைம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமா மார்க்ஸ். ஓகே, வேர் ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் அட்மிஷன் நம்பர். எஸ், தேர்ட் ஒன் இல்லையா? தேர்ட் ஒன். ஏன்மன் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வராது, அது சொல்லு. செலக்ட் பண்ணுங்க சும்மா ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கு பிள்ளைகள், சப்ஜெக்ட் கொடுத்துருக்கு, மார்க்ஸ் ஆப்டைன் கொடுத்துருக்கு, அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்கா? கொடுக்கல. அதனால இது பிள்ளை. ரெண்டாவது ஏன் பிள்ளை? செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், ஸ்டூடெண்ட் டாட் மார்க்ஸ் ஆப்டைன். மார்க்ஸ் ஆப்டைன் ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள இருக்காடா மார்க்ஸ் டேபிளுக்குள்ள இருக்காடா? மார்க்ஸ் ஆப்டைன்ங்கிறதுக்கு மார்க்ஸ் டேபிளுக்குள்ள அம்பளியில் இருக்கு. அப்ப என்னட்டு வந்திருக்கணும்? இது மார்க் டாட் மார்க்ஸ் ஆப்டைன் சொல்லி வந்திருக்கணும். நாலாவது ஏன் பிள்ளை? செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமா மார்க்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர் சமன் சும்மா அட்மிஷன் நம்பர் போட்டிருக்கு. என்னட்டு வரணும்? மார்க்ஸ் டாட் அட்மிஷன். வெரி குட். ஃபிஃப்த் ஒன் எங்களுக்கு பிள்ளை. செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், சப்ஜெக்ட் கோட், மார்க்ஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமா மார்க்ஸ் வேர் அட்மிஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு சேம் மிஸ்டேக்ஸ் இல்லையா? பட் ஸ்வெப் பண்ணி விட்டீங்க, அவ்வளவுதான். அப்ப எது எங்களுக்கு ஆன்சர் வரும்? தேர்ட் ஒன். டவுட் இருக்கோ? Third answer. வெரி குட். இதோட 2011 பிள்ளைகள் எம்சிக்யூ எங்களுக்கு முடியுது. இப்போ நான் 2012 எடுக்கணும். ஓகே, எஸ்ஏ பார்ட் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் என்ன சொன்னா எம்சிக்யூ ஃபுல்லா முடிச்சு போட்டு பார்ப்போம். என்னோட டேட்டாபேஸ் பெரிய பாடமே. ஒவ்வொன்றையும் செய்ய பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வருஷம் தான் முடிக்கணும். ரைட், எம்சிக்யூ பூரணமா முடிப்போம். தினங்களுக்கு 2012ஆம் ஆண்டு பிள்ளைகள் எம்சிக்யூ நான் நினைக்கிறேன் 7th எம்சிக்யூ வந்திருக்கும். 7வது. எஸ். தொடர்பு நிலை தரவுத்தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? ஓகே, முதலாம் அட்டவணையின் முதன்மை சாவி மாற்று சாவியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுமாம். பிழை. முதன்மை சாவி பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பிரைமரி கீ ஆகிறதுக்கு சகல தகுதிகளையும் கொண்டது வேட்பாளர் சாவி. வேட்பாளர் சாவியிலிருந்து நாங்க யாரை சூஸ் பண்ற பிள்ளைகள்? பிரைமரி கீ. வேட்பாளர் சாவியிலிருந்து ஒரு ஆள் பிரைமரி கீயாக தெரிவு செய்யப்பட்ட மிஞ்சின வேட்பாளர் நாங்க சொல்வோம் பிள்ளைகள் மாற்று சாவி. ஓகே, அப்ப சொல்லுங்க எங்களுக்கு பிரைமரிக்கு மாற்று சாவியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் சரியா பிள்ளையா? பிள்ளை. என்னண்டு வந்திருக்கணும்? வேட்பாளர் சாவியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் வந்திருக்கணும். எஸ். ரெண்டாவது, அட்டவணையின் அந்நிய சாவி புலத்தில் இரட்டை பெருமானங்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை. ஏன் அனுமதிக்கப்படாம? பிரைமரிக்கு பிள்ளைகள் தரவுகள் அனுமதிக்கப்படாது. பிரைமரிக்கு தான் டேட்டா டூப்ளிகேஷனை விடாது, டேட்டா பிள்ளைகள் எங்களுக்கு மல்டி வேல்யூ விடாது, நல் பெருமானத்தை விடாது. இதெல்லாம் யாரு? பிரைமரிக்கு. ஃபாரின் கீங்கிறது பிள்ளைகள் ஒரு டேபிளோட பிரைமரிக்கு அதோட தொடர்புடைய இரண்டாவது அட்டவணையில ஒரு சாதாரணமான புலமாக காணப்படும் போது இரண்டாவது அட்டவணைக்கு தான் அது ஃபாரின் கீ. ஃபாரின் கீங்கிறது செகண்ட் டேபிள் ஒரு நார்மல் அட்ரிபியூட் தான் பிள்ளைகள். எனவே அது கீழே எங்களுக்கு நல் பெருமானம் வரலாம், மல்டி வேல்யூ வரலாம். அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு டேட்டா ரிடன்சி ஆகலாம் இல்லையா? எஸ். இவங்க சொல்றாங்க பிள்ளைகள் இரட்டை பெருமானம் அனுமதிக்கப்படுவது இல்லையா? ஏன் அனுமதிக்கப்படாம? அதனால இது பிள்ளை. முதன்மை சாவி இல்லாமல் அட்டவணையை படைக்க முடியாது. ஏன்டா உருவாக்கலாது? டேபிள் உருவாக்கி போட்டு நாங்க ஆல்டர் டேபிள் கமாண்டை பயன்படுத்தி பிரைமரி கீயை சேர்க்க முடியுமா இல்லையா? டேபிளை உருவாக்கின பிறகு பிரைமரி கீயை சேர்க்கலாம் இல்லையா? பிரைமரி கீயை சேர்க்கலாம். எஸ். அதனால இதுவும் எங்களுக்கு பிள்ளை. ஓர் அட்டவணையின் அந்நிய சாவி வேறொரு அட்டவணையின் முதற் சாவியாக இருக்க வேண்டும். கரெக்டான பிள்ளைகள். ஃபாரின் கீ எங்கிறது நிச்சயம் இன்னொரு டேபிளுக்கான பிரைமரி கீ தான், அதுல நோ டவுட்.
அதுல எந்த மாற்றமும் எங்களே கிடையாது பிள்ளைகள். அட்டவணை மாற்றுச்சாவிகளை கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஒரு ரூல் இருக்காடா? No, எல்லா sir. அட்டவணைகளையும் மாற்றுச்சாவி இருக்கணும்னு ரூல் இருக்காம இல்ல. No, கூடுதல் sir. வேட்பாளர்கள் இருக்கும் பட்சத்துல, ஐ மீன் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருந்தால் ஒரு ஆள் பிரைமரிக்காக தெரிவு செய்யப்பட்ட பிறகு மிஞ்சின எல்லாருமே மாற்றுச்சாவியாக மாறுவாங்க. அதுக்காக மாற்றுச்சாவி இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. ரைட்? சோ எங்களுக்கு ஆன்சர் ஃபோர்த் ஒன்னா? எஸ். Yes, sir. இப்ப 21வது எம்சிக்கு வந்தோம். நம்ம பின்வரும் மாதிரியங்களை கருதுக. மேற்குறித்தவற்றுள் எது அல்லது எவை தரவுத்தள மாதிரியம் அல்லது மாதிரியங்கள் ஆகும்? நெட்வொர்க்கிங்களுக்கு டேட்டாபேஸ் மாடல், நீர்வீழ்ச்சி மாதிரியம் டேட்டாபேஸ் அமன். நோ, இது எஸ்டிஎல்சில நாங்க ஞாபகம் சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாதிரியங்கள் பிள்ளைகள் முறைமை அபிவிருத்தி வாழ்க்கை விட்ட மாதிரி தொடர்பு நிலையங்களுக்கு வரும். சோ ஆன்சர் ஏயும் சியும் எங்க இருக்கு? 5வது. Fifth one. ஏயும் சியுமா? கரெக்ட் தானே? Yes, sir. எஸ் எஸ், ஏயும் சியும். 22 பருமன்களுக்கு தொடர்பு நிலை தரவுத்தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கூற்று வாசிக்க முதல் திரும்பியும் சொல்ற பிள்ளைகள் கொஸ்டின் வாசிக்கணும். மேற்குறித்த கூற்றுக்களுள் சரியான கூற்று கேட்டிருக்கு. ரைட். அட்டவணை ஒரு இலக்கு பொருளாக கருதப்படும். தம்பி, நாங்க கேட்ட கொஸ்டின் நல்லா போல்ட் பண்ணி தந்திருக்கான் பாரு. ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல ஆப்ஜெக்டோட கதை இருக்காடா? No, sir. ஆப்ஜெக்ட்ங்கிறது ரிலேஷனல் இல்ல பிள்ளைகள், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். தரவுத்தள மாதிரிகள் நாங்க படிச்சிருக்கோம் பிள்ளைகள். சமதள கோப்பு மாதிரியம் இருக்கு, படிநிலை மாதிரியம் இருக்கு, அதே மாதிரி வலையமைப்பு மாதிரியம் இருக்கு, தொடர்பு நிலை மாதிரியம் இருக்கு, பொருள் உறவு நிலை மாதிரியம் மட்டும் படிச்சிருக்கோமா இல்லையா? ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல். அந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல்ல தான் பிள்ளைகள் ஆப்ஜெக்ட் வரும். ரிலேஷனல் மாடல்ல ஆப்ஜெக்ட் வருமா? இல்ல. கிளியர்? சோ முதலாவது ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ராங். பிகாஸ் ஆப்ஜெக்டை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை எங்க ரிலேஷனல் மாடல்ல. ரைட். பி கூற்று பாருங்க. ஒரு அட்டவணையில் உள்ள ஒரு தரவு நிரல் அட்டவணையின் புலம் அல்லது பண்பு எனப்படும். கரெக்டா? எஸ். நிரலுக்கு இன்னொரு பேர் புலம் அல்லது பண்புகள் என்று சொல்லலாம். ஒரு அட்டவணையில் உள்ள நிறை பதிவு எனப்படும். இதுவும் கரெக்ட் தானே? எஸ். மடி என்று கூட சொல்லலாம். சோ பியும் சியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? Fifth one. எஸ். 23 பாருங்க. ER வரைபடங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஓர் ER வரைபடத்தில் உள்ள ஒரு தொடர்புடைமையை கொஸ்டின் வாசிப்போமா? ER வரைபடங்கள் பற்றிய கூற்றுக்களை கருதுக. கூற்று எங்களுக்கு சரியான கூற்றுமன். ஓகே, எங்களுக்கு கொஸ்டினை பாருங்க. ஓர் ER வரைபடத்தில் உள்ள தொடர்புடைமையை ஒரு தொடர்பு நிலை தரவு தளத்தில் உள்ள ஒரு அட்டவணையாக நடைமுறைப்படுத்தலாம். கரெக்டா? ரிலேஷன்ஷிப்பை நாங்க டேபிளா மாத்தலாமா இல்லையா? Yes, sir. ER டயக்ராம்ல உள்ள ரிலேஷன்ஷிப்பை டேபிளா மாத்தலாம். எப்படா? மெனி மெனி ரிலேஷன்ஷிப் வருகின்ற போது. ஞாபகம் இருக்கும்? பலவுக்கு பலவான தொடர்புடைமை வருகின்ற போது ரிலேஷன்ஷிப்பை தனியொரு டேபிளாக நாங்க மாற்றுவோம். 2 டேபிளுக்கான பிரைமரி கீயும் ஃபாரின் கீயா கொண்டு போயிட்டு ரிலேஷன்ஷிப் எதுவும் பண்புகள் கொண்டிருந்தா அதையும் அங்க கொண்டு போவோம். ஞாபகம் இருக்குமா? Home, sir. ஸோ எங்களுக்கு ஏ கூற்று சரி. பி கூற்று பாருங்க. எங்களுக்கு ஒரு தொடர்புடைமை அதனுடன் இணைந்த பண்புகளை கொண்டிருக்கலாம். இதுவும் கரெக்ட் தானே பிள்ளைகள்? ரிலேஷன்ஷிப் பண்புகளை கொண்டிருந்த அந்த பண்புக்கு பேர் என்ன? விபரண பண்பு, டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட். ஒரு தொடர்புடைமையுடன் இரு உள்பொருள்கள் மாத்திரமே இணைந்திருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேக்சிமம் எத்தனை என்டிட்டி கனெக்ட் ஆகலாமா? 4 என்டிட்டி கனெக்ட் ஆகலாம். எஸ். 1 கனெக்ட் ஆன யூனரி, 2 கனெக்ட் ஆன பைனரி, 3 கனெக்ட் ஆன டெர்னரி, 4 கனெக்ட் ஆன பிள்ளைகள் குவாட்னரி ரிலேஷன்ஷிப். மேக்சிமம் 4 என்டிட்டி கனெக்ட் ஆகலாம். இவங்க சொல்றாங்க அதிகபட்சமாக இரு உள்பொருள்னு சொல்லி. எனவே சி கூற்றுப்புல ஏயும் பியும் சரி. எங்க இருக்கு ஆன்சர்? 3வது. எஸ். 24 பாருமணிகளுக்கு பின்வரும் தொடர்பை கருதுக. ஸ்டூடெண்ட்ல பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, என்ஐசி நம்பர் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. தம்பி, இது உங்களுக்கு என்னென்எஃப்ல இருக்கு? கெஸ் பண்ணு. அந்த டேபிள் அதிர பண்பை மட்டும் தான் கொண்டு இருக்கு. அப்ப இது என்னென்எஃப்? 3NF. பெர்ஃபெக்ட். மேற்குறித்த மாணவர் தொடர்பு பற்றிய எந்த SQL கூற்று தொடரியல் ரீதியாக சரியானது? சின்டாக்சியலி ரைட் தான் கேட்டிருக்கு. தொடரியல் நாங்க எழுதுற கோடிங் ஃபார்மேட்டுக்கு ஏதோ ஒழுங்கா இருக்குன்னு கேட்டிருக்கு. செலக்ட் அஸ்ட்ரிக்ஸ் டாட் எல்லாம் அமைக்கிறோம் நாங்க இல்ல. முதலாவது பிள்ளை. செலக்ட் ஆல் போட மாட்டோம். அதுக்கு பதிலாக ஸ்டார் மார்க் தான் போடுவோம். அல்லது கொலம்ட நேம் நாங்க சொல்லுவோம்.
செலக்ட் அஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சரியாம எங்களுக்கு கரெக்ட். இந்த கட்டளை கூடாக என்ன வரும்? மாணவர் அட்டவணையில் உள்ள அனைத்து பதிவுகளும் வரும். 4வது பேம்புல செலக்ட் பண்ணுங்க std நம்பர் டாட் நேம் ஆண்டா டே நேம கால் பண்ணணும்டா அட்டவணையின் பெயரோட கால் பண்ணலாம். இன்னொரு புலத்தின் பெயரோட கால் பண்ணலாமா? இயலாது. செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சொன்னா ரைட். இவங்க பிரைமரி கீயை சொல்லி கால் பண்ணிருக்காங்களே எப்பல. 5வது செலக்ட் ஸ்டூடெண்ட் நம்பர் செமிகோலன் வைக்கலாமா நீங்க இடையில? ஸ்டூடெண்ட் நம்பரும் வந்து நேமும் வரணும்டா ஸ்டூடெண்ட் நம்பர் கமா போட்டு யார போடலாமா? நேம போடலாம். இடையில செமிகோலன் வைக்கலாமா? வைக்கலாம். அப்ப எதுல ஆன்சர் எங்களுக்கு ரைட்? தேர்ட் ஒன். டவுட் இருக்காம? ஓகே பெர்ஃபெக்ட். 25வது MCQ பாருங்க. பின்வரும் தரவுத்தள செய் பணிகளை கருதுக. தரவுத்தள செய் பணிகளாமா? ஓகே பாருங்க உங்களுடைய கொஸ்டின். பின்வரும் தரவுத்தள செய் பணிகளை கருதுக. A, B, C, D எனும் தரவுத்தள செய் பணிகளை செய்வதற்கு முறையே டாட் எனும் SQL கூற்றுக்களை பயன்படுத்த வேண்டும். மேற்கொடுத்த கூற்றில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதற்காக எது பொருத்தமானது? ஒரு அட்டவணையில பதிவுகளை அகற்றணும்டா தம்பி ரெக்கார்ட்ஸ் அகற்றுறதுக்காக நாங்க யூஸ் பண்றது delete கமாண்ட். ஞாபகம் இருக்கோடா? ரெக்கார்ட்ஸ் அகற்றுவதற்காக பிள்ளைகள் நாங்க யூஸ் பண்றது delete. ஒரு அட்டவணையுடன் புதிய பதிவுகளை சேர்க்கணும்டாம Insert. அட்டவணையில் உள்ள தரவுகளை மாற்றணும்டா Update. வெரி குட். அட்டவணையிலிருந்து தரவுகளை நாங்க மீள பெற்றுக்கொள்ளணும்டா செலக்ட். Select. டவுட் இருக்காடா? இதெல்லாம் எங்களுக்கு டிஎம்எல்ஆ டிடிஎல்ஆ எல்லாமே சொல்லுங்க. டேட்டாவோட சம்பந்தப்பட்டது யாருங்களுக்கு? DML. டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டவுட் இருக்கும்? ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ எங்களுக்கு ஆன்சர் எங்களுக்கு Fifth one. ஃபிஃப்த் ஒன்னா ரைட். வேற கொஸ்டின்ஸ் எங்களுக்கு இருக்குடா. 42வது MCQ. 42வது MCQ வரனா ரைட். தொடர்புறு தரவுத்தளங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் சரியானது. தொடர்புறுன்னு சொன்ன பிள்ளைகள் ரிலேஷனல். 42வது MCQ. ஓகே. ஒரு அட்டவணையின் ஒருங்கு சேர் சாவியின் காம்போசைட் கீயின் ஒரு பெருமானம் சூனியமாக இருக்கலாம். தம்பி பிரைமரி கீ இல்லாத போது 2 அல்லது பல புலங்களை ஒண்டாச்சியது பிரைமரி கீயா மாத்தினா அதுக்கு பேர் என்ன? காம்போசைட் கீ. அப்ப காம்போசைட் கீ என்ற பிள்ளைகள் பிரைமரி கீ தானே? அது கரெக்டா வாங்க. தனியொரு புலத்தை இல்லாத பட்சத்துல பிள்ளைகள் தனியொரு புலமால பிரைமரி கீ வரையலாது போனா நாங்க 2-3 புலங்களை கனெக்ட் பண்ணி பிரைமரி கீ மாதிரி மாத்துறோம். அப்ப காம்போசைட் கீயும் ஒரு பிரைமரி கீயா இல்லையா? பல புலங்கள் இணைந்த பிரைமரி கீ. கரெக்டா? பிரைமரி கீன்ற பகுதியில நல் பெருமானம் வரலாமா? No, sir. நோ வராது. அதனால இந்த கூற்று எங்களுக்கு பிள்ளை. ஒரு அட்டவணையின் எந்த நிரலிலும் சூனிய பெருமானங்கள் வரலாம் அப்படின்னா பிரைமரி கீ கீழே வரலாமாடா? வரையலாது. No, sir. எந்த நிரலிலும் வந்தா பிரைமரி கீ வருமே. அல்ல நொட் நல் என்று சொல்லி கொடுத்த புலத்துக்கு கீழே வரலாமா நல் பெருமானம்? வரையலாதே. சோ 2வது கூற்று பிள்ளை. 3வது பாருங்க. முதன்மை சாவி அமைப்பதற்காக ஒரு அட்டவணையின் 2 அல்லது பல நிரல்களை சேர்க்கலாம். கரெக்டா? அப்படி சேர்த்தால் அதுக்கு பேர் என்ன? காம்போசைட் கீ. காம்போசைட் கீ இஸ் ஆல்சோ கால்ட் as பிரைமரி கீ. எஸ் நோ அப்படிகள். அப்ப எங்களுக்கு 3வது கூற்று சரியா பிள்ளையா? முதன்மை சாவி அமைப்பதற்காக ஒரு அட்டவணையின் 2 அல்லது பல நிரல்களை சேர்க்கலாம். சேர்க்கவே வேண்டும் என்று சொன்னா புள்ள என்ன நாங்க தனியொரு சாவியை கொண்டு கூட பிரைமரி கீ ஆக்கலாம். இங்க சொல்றாங்க பிரைமரி கீக்கு நாங்க 2 அல்லது பல நிரல்களை சேர்க்கலாம் என்று சொல்றான். அவன் சொல்ற மாதிரி நாங்க சேர்க்க முடியுமா இல்லையா? சேர்க்கலாம். சோ ஆன்சர் தேர்ட் ஒன். ஒருக்கா ஃபோர்த்தையும் செக் பண்ணி பார்ப்போமா? ஒரு அட்டவணையின் ஒரு அந்நிய சாவியின் பெருமானங்களை நிகழ்நிலைப்படுத்த முடியாது. ஏன் அப்டேட் பண்ணிடலாது? ஃபாரின் கீ ஒரு சாதாரணமான புலம். எனவே ஃபாரின் கீக்குள்ள சாதாரணமான புலத்துக்கு என்னென்ன செய்யறோமோ அவ்வளவும் செய்யலாம். அமைத்த பின்னர் ஒரு அட்டவணையின் கட்டமைப்பை மாற்ற முடியாது. அட்டவணையின் கட்டமைப்பை மாற்ற முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. டேபிள் உருவாக்கிய பிறகு நாங்க பிரைமரி கீ அட் பண்ணிடலாம், பிரைமரி கீ அழிக்கலாம், ஃபாரின் கீ அட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா காலம் நாங்க அட் பண்ணிடலாம். ஏன் இயலாதவைகள் அப்படின்னா எதற்காக அந்த ஆல்டர் டேபிள்ங்கிற கமாண்ட் இருக்கு? யோசிச்சு பாருங்க. எங்கம்மா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்? தேர்ட் ஒன். எஸ். இப்ப நீங்க சொல்லுங்கடா. பேப்பர் கஷ்டமா வந்திருக்காடா? டேட்டாபேஸ் கொஸ்டின் பிள்ளைகள் கஷ்டம் இல்லம்மா. நீங்க நீட்டா தெளிவா வாட்சி செஞ்சீங்கன்னு சொன்னா சரி பயப்பட தேவையில்ல. நிதானமா செஞ்சீங்கன்னா காணும்.
ரைட். இப்ப 2013ஆம் ஆண்டு பிள்ளைகள் 23வது எம்சிக்கு வந்திருக்கு. பாடசாலையின் பல்வேறு விளையாட்டுகளில் மாணவர்களின் பங்கு பற்றலை காட்டும் மிகச்சரியான உள்பொருள் தொடர்புடைமை வரைபடம் பின்பற்றவற்றுள். தம்பி கெஸ் பண்ணுமேன், ஒரு விளையாட்டு நிறைய மாணவன் விளையாடலாமா இல்லையா? ஒரு விளையாட்டை நிறைய மாணவன் விளையாட முடியுமா இல்லையா? எஸ். அதே மாதிரி ஒரு விளையாட்டு ஒரு மாணவன் நிறைய விளையாட்டு விளையாடலாம், ஒரு விளையாட்டும் நிறைய மாணவர்களால விளையாடப்படுமா இல்லையா? அப்ப உண்மையான கார்டினாலிட்டி விளையாட 1 to 1 இருக்குமா, 1 to many இருக்குமா, many to many இருக்குமா? many to many. many to நிச்சயம் அது many to many. இப்ப many to many எங்க இருக்குன்னு தேடும் பட்சத்துல எங்களுக்கு 3 விட வந்து மாட்டுது. மூன்றுமே many to many. எங்க உங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்ற அப்படிகள் பங்கு பற்றிய ஆண்டு தான் ரிஸ்க். தம்பி மாணவன்ட பண்பா பங்கு பற்றிய ஆண்டு? இல்ல சார். விளையாட்டின் பண்பா? நோ. பங்கு பற்றலிங்கட ரிலேஷன்ஷிப்போட பண்பு. அப்ப இதுட ஆன்சர். Third answer. தேர்ட் ஆன்சர். அடுத்த உங்களுக்கு 27வது எம்சிக்கு வந்திருக்குடா. கொஞ்சம் இருங்க, நான் ரெண்ட கம்பைல் பண்ணிட்டு விட்டு எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கம்மா. சாரி, கொஞ்சம் இருங்க. எத்தனையாவது எம்சிக்கு சொன்னோம்? Early. ரைட். ஓகே, தெரியுதானே உங்களுக்கு ஸ்கிரீன்? இதுல 27வது எம்சிக்குவா? எஸ் மன் பாருங்க. தொடர்பு நிலை தரவுத்தளம் தொடர்பாக சரியான கூற்று எது? ஓகே, எந்த ஒரு மாற்றுச் சாவிகளின் உபபகுதியும் வேட்பாளர் சாவி என அழைக்கப்படும். தம்பி உபபகுதி நம்ம சப்செட்டாம். சாரி, உங்களுக்கு தெரியணும்டா, கேண்டிடேட் கீன்னு சொன்ன யாருமே பிரைமரி கீயாக தேவையான சகல தகுதிகளையும் கொண்டது எங்களுக்கு யாருமே கேண்டிடேட்ஸ், வேட்பாளர். எஸ் அனோவா? அந்த வேட்பாளர் இருந்தாம நாங்க ஒருத்தனை யாரை சூஸ் பண்ணுவோம்? பிரைமரி. பிரைமரி கீயா சூஸ் பண்ணா மிஞ்சின வேட்பாளர் எல்லாம் எங்களுக்கு யாருமே ஆல்டர்னேட் கீ. வெரி குட். அப்ப சொல்லுங்க, நான் இன்னும் வெளியே போட்ட சர்க்கிள் பிள்ளைகள் எங்களுக்கு வேட்பாளரை குறிக்கும். வெளியே போட்ட யாருமே வேட்பாளர், கேண்டிடேட்ஸ். ஓகே, அதே போல எங்களுக்கு இந்த உள்ளுக்கு போட்ட பிள்ளைங்களுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னா மாற்றுச்சாவி. இது எங்களுக்கு யாருமே பிகேன்னு சொன்ன பிள்ளைகள் பிரைமரிக்கு. இப்ப நீங்க சொல்லுவதை பார்த்து மாற்றுச்சாவியின் உபதொடை வேட்பாளரா அல்லது வேட்பாளர் சாவியின் உபதொடை மாற்றுச்சாவியா? வேட்பாளர் சாவியின் உபதொடை தான் மாற்றுச்சாவி. எங்களுக்கு கூற்றம் மாறி வந்திருக்கணும். முதன்மை சாவியானது மாற்றுச்சாவில் இருந்தாம் தெரிவு செய்யப்படுறது. மாற்றுச்சாவில் இருந்தா வேட்பாளர் சாவில் இருந்தாம வேட்பாளர் சாவி. அந்நிய சாவி ஒரு மாற்றுச்சாவி, கரெக்டாடா? அந்நிய சாவி மாற்றுச்சாவியா? அந்நிய சாவிங்கிறது மாற்றுச்சாவி இல்ல. மாற்றுச்சாவிங்கிறது பிரைமரி கீயாக தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் தான் மாற்றுச்சாவி. ஓகே, அந்நிய சாவிங்கிறது இன்னும் ஒரு அட்டவணையின் முதன்மை சாவியாக இருக்கலாம். இப்படி வந்தா சரியா அப்படியாம? இப்படி வந்தா சரி. எங்களுக்கு சும்மா அந்நிய சாவி மாற்றுச்சாவின்னு சொன்ன பிள்ளைகள் தவறு. எப்போதும் முதன்மை சாவியையும் அந்நிய சாவியையும் இணைந்து கூட்டான சாவியை உருவாக்கும் பிள்ளைகள். ஆல்வைஸ் பிரைமரி கீயும் ஃபாரின் கீயும் சேர்ந்தான கம்பவுண்டான கீய வருது? இல்ல இல்ல இல்ல. ரைட். 5வது பரமன் முதன்மை சாவியும் அந்நிய சாவியும் 2 அட்டவணைகளுக்கு இடையே தொடர்புடைமையை ஏற்படுத்தும். சரியா பிள்ளையாமன்? சரி சார். சோ ஆன்சர் 5வது. ரைட். அப்படியே வந்தீங்க நம்ம 47வது எம்சிக்கு வந்திருக்கு பாருங்க. தொடர்பு நிலை தரவுத்தளங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கூற்ற வாசிக்கும் முதல் கொஸ்டினை வாசிமன். மேற்கொடுத்தவற்றுள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவை? ஏ கூற்ற பாருங்க. தரவுத்தள கட்டமைப்பில் தொடர்புகளின் நிரல்களின் ஒழுங்கை மாற்றுவதற்கு பிரயோக மென்பொருட்களில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவையில்லை. கரெக்ட் தானே மேன்? ரிலேஷன் ஓர்டரோட கொலம்ட ஒழுங்க மாத்தணும்டா எதுக்கு நாங்க சாஃப்ட்வேர்ல மாற்றணும்? சாஃப்ட்வேர்ல மாத்தணுமா? குவாரிய மாத்தின காரணடா. கேட்ட கொஸ்டின்கள் விளங்கிட்டோம். இப்போ இங்க பாரு, எங்களுக்கு நாங்க டேபிளை வந்து பிள்ளைகள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். லைக் எங்களுக்கு இப்போ சப்ஜெக்ட் டேபிள் வச்சுக்கொள்வோமே. இந்த டேபிள்ல சப்ஜெக்ட் ஐடி எங்களுக்கு இருக்கு பிரைமரிக்கு, தென் சப்ஜெக்ட் நேம் இருக்குமா எங்களுக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் சப்ஜெக்டுக்கான ஃபீஸ் இருக்குன்னு வைங்க. இது நான் அட்டவணையை தயாரிச்சு ஒழுங்கும்.
இப்ப நான் வார அவுட்புட் பிள்ளைகள் புலங்களின் ஒழுங்க நான் மாற்றணும் என்ற பிள்ளைகள் சாஃப்ட்வேரை மாத்தணுமா? இந்த கட்டமைப்புல பிள்ளைகள் நிரல்களின் ஒழுங்க மாத்தணும்டா சாஃப்ட்வேரை மாத்தணுமா? தேவையே குவாரியா வச்சு கொண்ட பிள்ளைகள் நான் ஒழுங்க மாத்தலாமா இல்லையா? லெட்ஸ் சே இப்ப நோம்பல எனக்கு செலக்ட் பண்ணுங்க ஃபீ கமா சப்ஜெக்ட் ஐடி கமா சப்ஜெக்ட் நேம் என்று கொடுத்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஃபீ வரும், அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு சப்ஜெக்ட் ஐடி வரும், அதனைத் தொடர்ந்து யார் வரும் எங்களுக்கு சப்ஜெக்ட் நேம் வரும். அப்ப இந்த கூற்று சரியாடா? இவங்க சொல்றாங்க மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? சரி சார். சரி, ரைட். சாஃப்ட்வேரை மாற்ற வேண்டிய தேவை இல்லை, கரெக்ட். தரவுத்தளங்களின் செம்மையாக்கலின் பிரதானமான குறிக்கோள் தரவு இரட்டிப்பை குறைத்தல், கரெக்ட். நார்மலைசேஷன் பிரதானமான நோக்கமே தரவு மீள் பதிவை தவிர்ப்பதும் பொதுமைப்படுத்தப்படாத அட்டவணை எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதும் பிள்ளைகள். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? தரவுகளை சேர்க்கறதுல பிரச்சனை வரும், இன்சர்ஷன் அனாமலிஸ். தரவுகளை இற்றைப்படுத்தல வர பிரச்சனை, அப்டேட் அனாமலிஸ். அதே மாதிரி தரவுகளை பிள்ளைகள் நீக்கிறதுல வர பிரச்சனை, டிலீஷன் அனாமலிஸ். இது மூன்றும் எங்களுக்கு நீக்கப்படும். சோ பி கூற்று எங்களுக்கு சரி. சிய பருமன் தரவுத்தளத்தில் புதிய தரவுகளை சேர்ப்பதற்கு ஏற்கனவே உள்ள செய்நிரல்களை எப்போதும் மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். தம்பி, புதுசா டேட்டாவை நாங்க இன்சர்ட் பண்ண பழைய ப்ரோக்ராம மாத்தணுமா? நோ சார். நோ. சோ எங்களுக்கு சி கூற்று வராது பிள்ளைகள். ஏயும் பி வரும். எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். எஸ். அப்படியே வந்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. 50வது. பின்வரும் இரண்டு தொடர்புகளையும் கருதுக. ஒரு பாப்பம் பிள்ளைகள். ஸ்டூடெண்ட்ல எங்களுக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, கோர்ஸ் மார்க்ஸ் என்று சொல்லியிருக்கு, ரெண்டு டேபிளோட பேர் உண்டா சேர்ந்த மாதிரி இருக்கு. ரைட், பார்ப்போம். கோர்ஸ் மார்க்ஸ்ல எங்களுக்கு கோர்ஸ் ஐடி வந்திருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி வந்திருக்கு, மார்க்ஸ் வந்திருக்கு. தம்பி, ஸ்டூடெண்ட் ஐடி இந்த டேபிளுக்கான பிரைமரி கீ. அப்ப இங்க எங்களுக்கு யாருமே ஃபாரின் கீ. மேற்குறித்த தொடர்புகள் தொடர்பான பின்வரும் எஸ்கியூஎல் கூற்றுக்கள்ல தொடரியல் ரீதியாக சரியதண்டு கேட்டிருக்கு. செலக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் நம்பரை சும்மா கொடுத்துருக்கான் பிள்ளைகள். ரெண்டு டேபிளுக்குள்ளேயும் ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்கு. ஃப்ரம்ல பாருங்க எங்களுக்கு ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்றான். ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணி நாங்க குவாரி எழுதும் போது ஒரே மாதிரியான புலம் ரெண்டு பக்கமும் இருந்தா பிள்ளைகள் அட்டவணை இந்த பெயரோட மட்டும்தான் அழைக்கணும். சும்மா கால் பண்ண எரர் காட்டும். அப்ப இந்த கூற்று சரியா பிள்ளையா? முதலாவது முதலாவது பிள்ளை. செலக்ட் அஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்ட் போடுற பிள்ளைகள் கமா போடுறதா? கமா போடணும். செலக்ட் பண்ணுங்க எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள் பக்கத்துல எஸ் போட்டிருக்கா? எஸ். அண்ட் போட்டிருக்கான் பிள்ளைகள். இங்க அண்ட் வருமா கமா வருமா? இங்கேயும் கமா வரணும். நாலாவது பாரு. செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நம்பர், கரெக்ட். கோர்ஸ் மார்க்ஸ் டாட் மார்க்ஸ், ஓகே. ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கமா கோர்ஸ் மார்க்ஸ் வேர் ரெண்டையும் கனெக்ட் பண்ற புலம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் நம்பர். ஸோ வேர் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் மார்க்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் நம்பர். சரியா பிள்ளையாடா? சரி சார். நாலாவது கூற்று சரி, ரைட். இதோட எங்களுக்கு 2014 ஆண்டு முடியுது. 13ஆம் ஆண்டுக்கான எம்சிக்கு முடியுது பிள்ளைகள். இப்ப நாங்க 14ஆம் ஆண்டுக்கான எம்சிக்கு இருக்கா பார்ப்போம். ரைட், நீங்க பாரு 2014 பிள்ளைகள் 30வது எம்சிக்கு இருக்கா பாருமனா. பின்வரும் தொடர்புகளில் மூன்றாவது செவன் வடிவத்தில் உள்ளது எது? நான் சொன்னது ஞாபகம் இருக்கணும் தம்பி. ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, பேர் என்ற நேம் எதுக்குடா வரணும்? ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ள பேர் என்ற நேம் வரணுமா எங்களுக்கு? நோ. எதுக்கும் நான் இதை மார்க் பண்ணிட்டு பிள்ளைகள் அடுத்த ஆன்சரை செக் பண்றேன்னா எதுக்கும் மார்க் பண்றேன். ரைட். இந்த டிரான்சிட்டிவ் சொன்னது இங்க இல்ல, பேரண்ட் ஐடி எங்களுக்கு இல்லையே. பட் இருந்தாலும் எங்களுக்கு குப்பையா இருக்கு. நீட்டா இருக்கணும் 3NF. ரைட், ஓகே. இது கட்டுமா? ஸ்போர்ட் டேபிள்ல பார்த்தோம்னா ஸ்போர்ட் ஐடி வந்திருக்கு, ஸ்போர்ட் நேம் இருக்கு, ஓகே. டீச்சர் நேம் டீச்சர் ஐடி வந்தா டீச்சர் ஐடி யாரடா தீர்மானிக்கும்? டீச்சர் நேம். எஸ். அப்ப இது டிரான்சிட்டிவ் டிஃபரன்ஸியே. அப்ப இது NNF இருக்கு எங்களுக்கு நிச்சயம் 2NF. அதே மாதிரி எங்களுக்கு டீச்சர் டேபிள்ல பிள்ளைகள் டீச்சர் ஐடி வந்திருக்கு, டீச்சர் நேம் வந்திருக்கு, டெலிஃபோன் நம்பர் வந்திருக்கு. அடே சப்ஜெக்ட் நேமும் சப்ஜெக்ட் ஐடியும் வந்திருக்குடா. சப்ஜெக்ட் ஐடி சப்ஜெக்ட் நேம் தீர்மானிக்குமா இல்லையா? அப்ப இங்கேயும் ஒரு சாவி அல்லாத பண்பு, இன்னும் ஒரு சாவி அல்லாத பண்பு தீர்மானிக்கும்டா. இதுவும் எங்களுக்கு NNF 2NF. குட். புக் டேபிள்ல ISBN டைட்டிலும் இருக்கு. ISBN பிள்ளைகள் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் தனித்துவமான ஒரு நம்பர்.
ISBN டைட்டில தீர்மானிக்கிறதா இது எங்களுக்கு ரைட் தானே மேன். ஏண்டா ரெண்டு புலங்கள் தான் இருக்கு. ஒன்று பிரைமரிக்கு, மற்றது சாவி அல்லாத பண்பு. நான் சுவர் சொல்லிடும் பிள்ளைகள், இது எங்களுக்கு 3 enough. ஏன்னா நீங்க கம்போசிட் கீழே பார்ஷியல் செக் பண்ணி பார்க்கறதுக்கு கொலம் ரிப்பீட் ஆகல. அதே மாதிரி டிரான்ஸ்மிட் டிபெண்டன்சி இல்ல. டேபிள் அதிர பண்பை மட்டுமே கொண்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நான் 1 அடிப்பேனா 4 அடிப்பேனா அப்படி ஆன்சர் இருக்கு 4. அப்ப ஏன் எங்களுக்கு 5 இல்லைன்னு இருக்கா பார்ப்போம். பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேம் இருக்கு பிள்ளைகள். வார்டும் வார்டு ஐடி இருக்கு. வார்டு ஐடி வார்டு தீர்மானிக்குமா இல்லையா? Yes, 2 enough. Two enough. So answer எங்களுக்கு 3 enough. யாரு சாரி 4th one. டவுட் இருக்கோ? டேய் இப்ப நார்மலைசேஷன் மதிக்க தெரியுமாடா? ஓகேடா. சரி ஓகே ரைட். இப்போ 31வது MCQ பாருங்க. 31 34 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக பின்வரும் தொடர்பு நிலை தரவுத்தளத்தில் உள்ள 3 அட்டவணைகளையும் கருதுக. ஒரு பரீட்சையில் ஒரு பாடத்துக்கு ஒரு வினாத்தாளை மட்டும் கொண்டுள்ளதாக கொள்க. ரைட் பார்ப்போம். ஒரு டேபிள் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். டேபிள பாரு. சப்ஜெக்ட் டேபிள்ல சப்ஜெக்ட் ஐடி டைட்டில் இருக்கு. யாரு நீ பிரைமரிக்கு அடுப்பாய்? சப்ஜெக்ட் ஐடி. எக்ஸாம் டேபிளுக்கு யாரு பிரைமரிக்கு? எக்ஸாம் ஐடி. எக்ஸாம் சப்ஜெக்ட் சொல்லி இன்னொரு டேபிள் வந்திருக்கு. அதுல எக்ஸாம் ஐடியும் வந்திருக்கு, சப்ஜெக்ட் ஐடியும் வந்திருக்கு. எனவே இங்க எக்ஸாம் ஐடி ஃபாரின் கீ, சப்ஜெக்ட் ஐடியும் ஃபாரின் கீ. அதே மாதிரி எக்ஸாம் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் சேர்ந்துதான் பிரைமரிக்கு அக்செப்ட் பண்றீங்களா? ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணி உருவாக்கப்பட்ட டேபிள். இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அக்செப்ட் பண்றீங்களா? ரெண்டு டேபிள் இந்த பிரைமரிக்கையும் தனி ஒரு அட்டவணையாக மாற்றி அந்த தனி அட்டவணையில அந்த ரெண்டு கீயும் சேர்ந்து பிரைமரி கீயா மாறும் என்றால் இது கம்போசைட் பிரைமரி கீ. இது எங்களோட மெனி டு மெனிக்கான பிள்ளைகள் ரூல். நல்லா கவனிச்சு பாருங்க. தனியா ஒரு புலத்தால் எங்களுக்கு ஏழாவது ரிப்பீட் ஆகுது, அங்காலையும் ஏழாவது ரிப்பீட் ஆகுது. இப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டா ரிப்பீட் ஆகுதா? ரிப்பீட் ஆகல. என்ன சொல்லியிருக்கானே, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பாடம் தான் என்ன சொல்லி. அப்ப சரியா தான் இருக்கும் எங்களுக்கு. மெனி டு மெனி இல்லையாமு? மெனி டு மெனி. மேலே குறிக்கப்பட்ட தொடர்பு நிலை தரவுத்தள அட்டவணைகளை வகை குறிப்பதற்காக மிக பொருத்தமான வரிப்படம் ஏதென்று கேட்டிருக்கு. தைரியம் அடிக்கலாம. சப்ஜெக்ட் எக்ஸாம் ரெண்டும் மெனி டு மெனில கனெக்ட் ஆகும். எக்ஸாம் டேட்ங்கிறது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்ல வர பண்பு. கரெக்டா? எங்க இருக்கு ஆன்சர் எங்களுக்கு? தேர்ட் ஒன் பிள்ளைகள். ஏன் ஃபோர்த் வராது? எம் போடுறல. எம் நான் போடுறேன். எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். எஸ். எக்ஸாம் சப்ஜெக்ட் அட்டவணைக்குரிய முதன்மை சாவி யாரா இருக்கும் பிள்ளைகள்? எக்ஸாம் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் சேர்ந்து எங்க இருக்கு ஆன்சர்? செகண்ட். குட். நீங்க பாரு, கேட்ட क्वेश्चन பிள்ளைகள். எல்லா பரீட்சைகளிலும் உள்ள எக்ஸாம் ஐடி, நேம் மற்றும் எக்ஸாம் டேட் என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்கு சரியான SQL கூற்று என்னென்ன தேவை? எக்ஸாம் ஐடி தேவையாம், நேம் தேவையாம், எக்ஸாம் டேட் தேவையாம். தம்பி, எக்ஸாம் ஐடியும் எக்ஸாம் டேட்டும் எங்க இருக்குடா? எக்ஸாம் ஐடியும் எக்ஸாம் டேட்டும் எங்க இருக்கு? எக்ஸாம் சப்ஜெக்ட் டேபிள்ல. ஆனா எக்ஸாம் பேர் எங்க மட்டும் இருக்கு? எக்ஸாம் டேபிளுக்குள்ள. அப்ப ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணா மட்டும் தான் நாங்க ரிசல்ட் எடுக்கலாம். கரெக்டா? எக்ஸாம் ஐடி இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. கேஸ் இல்ல. எக்ஸாம் டேட் எங்க இருக்கு? எக்ஸாம் சப்ஜெக்டுக்குள்ள. எக்ஸாம் டேட் நேம் எங்க இருக்குமோ? எக்ஸாம் டேபிளுக்குள்ள. அப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க ரிசல்ட் எடுக்கலாம். இப்ப சொல்லுமோ எங்களுக்கு என்னென்னு வரும் ரிசல்ட்? ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோமா? ரெண்டும் எதை கொண்டு பேசும்? ரெண்டுலையும் யாரு பிள்ளைகள் பொதுவான பண்பு? எக்ஸாம் ஐடி. எக்ஸாம்ல பிரைமரிக்கு, எக்ஸாம் சப்ஜெக்டுக்குள்ள ஃபாரின் கீ. ரைட். பாப்போம். செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் சப்ஜெக்ட் டாட் எக்ஸாம் ஐடி. கரெக்டா? எஸ். எக்ஸாம் ஐடி ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிறதால நாங்க அட்டவணையின் பெயர் கொண்டு தான் பிள்ளைகள் அழைக்கணும். செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் சப்ஜெக்ட் டாட் எக்ஸாம் ஐடி ஓகே, நேம் ஓகே, எக்ஸாம் டேட் ஓகே, ஃப்ரம் எக்ஸாம் கமா எக்ஸாம் சப்ஜெக்ட் பர்ஃபெக்ட். வேர் எக்ஸாம் டாட் எக்ஸாம் ஐடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸாம் சப்ஜெக்ட் டாட் எக்ஸாம் ஐடி. கரெக்டா நேம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் சார். செகண்ட் அப்ப ஏன் அதை கண்டுபிடிப்பாங்க? செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் ஐடின்னு சொல்லி சும்மா போட்டுருக்கோம் பிள்ளைகள். ரெண்டு அட்டவணைக்குள்ளேயும் எக்ஸாம் ஐடி இருக்கிறதுனால தனியா கால் பண்ண முடியாது. பிரைமரி கீயோட தான் கால் பண்ணணும். அட்டவணையின் பெயரோட கால் பண்ணணும். சாரியா, அட்டவணையின் பெயரோட கால் பண்ணணும். அப்ப ரெண்டாவது எங்களுக்கு பிழை. மூணாவதும் அதே கேஸ் பிள்ளைகள். நாலாவது அஸ்ட்ரிக்ஸ் போட்டா எல்லா அவங்களுக்கு வருமே, எல்லாம் எங்களுக்கு தேவையே. ஸோ ஆன்சர் எத்தனையா பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் ஒன். ரைட்.
மணிய பாரு, காபோத உயர்தர பௌதிக வினாத்தாளில் மட்டும் திகதிய இப்படி மாத்தணுமா பிள்ளைகள்? ஏஎல்ல பிசிக்ஸை மட்டும் மாத்தணுமா? ரைட். மணிய பாரு, ஏஎல்ல பிசிக்ஸை மாத்தணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும் ஏஎல்டு நம்பர் என்ன பிள்ளைகள்? எக்ஸாம் 2. பிசிக்ஸ் நம்பர் என்ன எங்களுக்கு? சப்ஜெக்ட் 3. அப்ப எக்ஸாம் 2 ஆகவும் சப்ஜெக்ட் 3 ஆகவும் வர இடத்து தான் நாங்க டேட்டா மாத்த போறோம். அப்ப என்ன போகும் எங்களுக்கு? அப்டேட் பண்ணணும்டா அப்டேட் கமாண்ட் ஞாபகம் இருக்கோ? அப்டேட் பண்ணணும். அட்டவணையின பேர் என்ன? எக்ஸாம் சப்ஜெக்ட். எங்க பிள்ளை ரிசல்ட் டேட் இருக்கு, எக்ஸாம் டேட் இருப்பது எக்ஸாம் சப்ஜெக்ட் டேபிள். அப்ப சொல்லு அப்டேட் பண்ணுங்க எக்ஸாம் சப்ஜெக்ட் டேபிள். என்ன அந்த அப்டேட் செட் பண்ணணும்? எக்ஸாம் டேட் சமன் சொல்லுங்க. எக்ஸாம் டேட் சமன் என்ன டேட் அவங்க சொல்றாங்க பாருங்க. நான் நினைக்கிறேன் அவங்க சொன்னது 2014ஆம் ஆண்டு 8ஆம் மாசம் 25 சொல்லியிருக்காங்க போல இருக்க பாருங்க. அப்டேட் பண்ணுங்க எக்ஸாம் சப்ஜெக்ட் டேபிள செட் பண்ணணும் பிள்ளைகள். எக்ஸாம் டேட் சமன் 2014/8/25 இப்படியே கொடுத்தா எல்லாருக்கும் மாறும். எங்களுக்கு எல்லாருக்கும் மாறக்கூடா, ஏஎல்ட பிசிக்ஸை மட்டும்தான் மாத்தணும். ஸோ வேர் கண்டிஷன் போட்டு உடைப்போம். எங்க மாறணும் எங்களுக்கு? எக்ஸாம் ஐடி வந்து எக்ஸாம் 002 ஆக இருக்கணும். அதோட அப்ப அண்ட் அதோட சப்ஜெக்ட் ஐடி சொல்லுங்க. சப்ஜெக்ட் ஐடி யாருக்கு சமனா இருக்கணும் பிள்ளைகள்? சப்ஜெக்ட் 003. வெரி குட். சப்ஜெக்ட் 003க்கு சமனாக இருக்கணும். டவுட் இருக்கா கோடிங்ல? அப்டேட் பண்ணுங்க எக்ஸாம் சப்ஜெக்ட் டேபிள செட் பண்ணணும் எக்ஸாம் டேட் சமன் இந்த டேட்டாக வேர் exam id is equal to exam 2 and subject id is equal to subject 3. ஓகே, இப்படி ஒரு ஆன்சர் எங்க இருக்குன்றத செக் பண்ணுமா? ஆன்சரை செக் பண்ணு. Third one, sir. தேர்ட் ஒன்னா? Yes, sir. அப்டேட் எக்ஸாம் சப்ஜெக்ட் செட். ஓகே, வேர் எக்ஸாம் ஐடி. ஓகே, கரெக்ட். தேர்ட் ஒன் இல்லையா? எஸ். இனி அங்கால எஸ்ஏ பார்ட். இப்போ 2015ஆம் ஆண்டுக்கான எம்சிக்யூ பார்ப்போம். சரியா? ரைட். 2015 தான் 36 தொடக்கம் 38 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள தொடர்புகளை கருதுக. ஓகே, பார்ப்போமா? நாங்க இதை நார்மல் ஃபார்முக்கு ஒருக்கா பார்ப்போம். கொஸ்டின் இல்லாட்டியும் எங்களுக்கு நார்மலைசேஷன் ஒருக்கா பார்த்தோம்னா பெஸ்டா இருக்குமே. ரைட். தம்பிங்க பாருங்க, ப்ரோக்ராமர் எங்களுக்கு ப்ரோக்ராமர் ஐடி இருக்கு, ப்ரோக்ராமர் நேம் இருக்கு, ஜெண்டர் இருக்கு, என்ஐசி இருக்கு, மொபைல் ஃபோன் நம்பர் இருக்கு. கரெக்ட். டிகிரி யூனிவர்சிட்டி வந்திருக்குடா. யூனிவர்சிட்டி நேம் வந்து டிகிரியை தீர்மானிக்குமா இல்லையா? யூனிவர்சிட்டி நேம் பிள்ளைகள் டிகிரியை தீர்மானிக்க. நான் போறேன் இப்ப பிஐசிடி ஹான்ஸ் ஜூஓசி என்று நான் போடுறேன் பிள்ளைகள். என்ன அர்த்தம்? யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எனக்கு டிகிரி ப்ரொவைட் பண்ண யூனிவர்சிட்டி. அப்ப யூனிவர்சிட்டி நேம் அவங்களோட டிகிரியை தீர்மானிக்குதா இல்லையா? அல்லது யூனிவர்சிட்டி நேம் தீர்மானிக்காடி மாறி பார்க்கலாம். நாங்க டிகிரி யாரை தீர்மானிக்க பிள்ளைகள்? இப்போ பிஐசிடி ஹான்ஸ் மார்த்தம் பார்க்கணும். பிஐசிடி ஹான்ஸ் ஜூஓசி என்று போடுறோம் பிள்ளைகள். இன்னொரு பிள்ளை போடும் பிஐசிடி ஹான்ஸ். ஓகே, ஜூஓகே என்று போடும். இன்னொரு பிள்ளை பிஐசிடி ஹான்ஸ். ஓகே, பிஐசிடி ஹான்ஸ். மேபி எங்களுக்கு ஆர்யூஎஸ்எல் போடும். இன்னொரு பிள்ளை பிஐசிடி ஹான்ஸ். ஓகே, பிஐசிடி ஹான்ஸ். மேபி எங்களுக்கு மேன் இயூஎஸ்எல் போடும். ஓகே, மேபி பிஐசிடி ஹான்ஸ். ஓகே, ஜூஓஆர் போடும். இப்ப சொல்லுங்க, பிஐசிடி ஹான்ஸ் யூஓசி சொன்ன டிகிரி யூனிவர்சிட்டி யார் தீர்மானிக்கும் பிள்ளைகள்? யூஓசி வந்ததால யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, யூஓகே வந்ததால கெலனிய, இது ரோஹனு, இது ஈஸ்டர்ன், இது ரஜரட்டு தீர்மானிக்குதா இல்லையாடா? டிகிரியை பார்த்து சொல்லலாம் இவங்க எந்த கேம்பஸ் ஆக்கலன்னு சொல்லி. எஸ் ஆனவா? எஸ் சார். அப்ப டிகிரி யூனிவர்சிட்டி நேம தீர்மானிக்குமாண்டா இது என்என்எஃப். டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப யாரும் எங்களுக்கு 2NF ப்ராப்பரான 3NF இல்ல. டிகிரியை மட்டும் பாத்தீங்கன்னா ஓகே, எதுக்கு யூனிவர்சிட்டி நேம பதியணும்? ரைட். கிளைண்ட் அப்பார்ட்மெண்ட், கிளைண்ட்ல கிளைண்ட் நேம் இருக்கு பிள்ளைகள், கிளைண்ட் ஐடி இருக்கு, கிளைண்ட் நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, டெலிஃபோன் நம்பர் இருக்கு. கிளைண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. எஸ். அப்ப இவர் எங்களுக்கு 2NF 3NF இல்லையாம? 3NF. ப்ரொஜெக்ட்ல ப்ரொஜெக்ட் ஐடி இருக்கு,
ப்ரொஜெக்ட் நேம் இருக்கு, கிளைண்ட் ஐடி வந்திருக்கு, அது ஃபாரின் கீக்காக தான் வந்திருக்கு. ஸ்டார்ட் டேட் இருக்கு, எண்ட் டேட் இருக்கு, காஸ்ட் இருக்கு. இங்கேயும் ப்ரொஜெக்ட் சம்பந்தப்பட்ட டேட்டா மட்டும் தான் இருக்கு. ஒரு பிள்ளை கேட்கலாம் சார் கிளைண்ட் ஐடி இருக்குன்னு. கிளைண்ட் ஐடி இருக்கு, ஓகே. கிளைண்ட் நேம் இருக்கா? கிளைண்ட் ஐடி இன்னொரு ஆளை தீர்மானிக்கிற மாதிரி இருந்தால் தான் டிரான்சிட்டிவ். இங்க அப்படி இல்லையடா. கிளைண்ட் ஐடி யாரையும் தீர்மானிக்காதே. 2 டேபிளையும் கனெக்ட் பண்றதுக்காக தான் ஃபாரின் கீயா இங்க வந்திருக்கே தவிர அது டிரான்சிட்டிவ் இல்ல. இப்போ ப்ரொஜெக்ட் டேபிள்ல ப்ரொஜெக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்கு. அப்ப இது என்ன? இதுவும் 3 என்எஃப். ஒர்க் ஃபோரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரோக்ராமர் ஐடியும் ப்ரொஜெக்ட் ஐடியும் சேர்ந்து தான் பிரைமரி கீயா இருக்கு. அப்போ கண்டிப்பா எங்களுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் ஆகிய 2 வந்திருக்கு பிள்ளைகள். அப்ப நாங்க சொல்லலாம் ப்ரோக்ராமர் ப்ரொஜெக்ட் ஆகிய 2க்கும் இடையில மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வருது. ரிலேஷன்ஷிப்போட பேர் வந்து ஒர்க் ஃபோர். அந்த ரிலேஷன்ஷிப்ல வகை குறிக்கப்பட்ட பண்பு தான் ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும். அக்செப்ட் பண்றீங்களா? Yes, sir. ஓகே. இப்போ லேர்ன் பண்ணி ஒருக்கா பாப்பண்டா கார்டினல் ஐடி ஒருக்கா செக் பண்ணுவோமா? அப்போ ஒர்க் ஃபோரம் எங்களுக்கு 3NF நாட் அவுட், பிகாஸ் இங்க டிரான்சிட்டிவ் இல்லையே. ஓகே, பார்ஷியலும் இல்லை. மணியை பாரு, நாங்கள் கொஞ்சம் 2க்குமான கார்டினாலிட்டி ஒருக்கா பாப்பண்டா கிளைண்ட்டுக்கும் ப்ரோக்ராமருக்கும் கனெக்ஷன் இருக்கா? இல்லை. கிளைண்ட்டுக்கும் ப்ரொஜெக்ட்டுக்கும் இருக்காடா? எஸ். கிளைண்டோட பிரைமரி கீ ப்ரொஜெக்டுக்குள்ள ஃபாரின் கீயா போயிருக்கு. ஒன்றோட பிரைமரி கீ இன்னொன்றுக்குள்ள ஃபாரின் கீயா போனா இது 1 to many. யாரு 1 யாரு மெனி? கிளைண்ட் 1 எங்க ஃபாரின் கீயா போகுதோ அது எங்களுக்கு மெனி. ஸோ கிளைண்ட் 1 இருக்கும் பிள்ளைகள், ப்ரொஜெக்ட் மெனியா இருக்கு. அக்செப்ட் பண்றீங்களா? Yes, sir. ஒரு கிளைண்ட் நிறைய ப்ரொஜெக்டை மேற்கொள்ளும். பட் அந்த ஒரு ப்ரொஜெக்ட் பிள்ளைகள் அந்த ஒரு கிளைண்ட்டுக்கு டவுட் இருக்கா? நோ. ஸோ 1 to many. அதே மாதிரி பிள்ளைகள் ஒர்க் ஃபோரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரோக்ராமர் ஐடியும் ப்ரொஜெக்ட் ஐடியும் வந்திருக்கு மெனி டு மெனி. ஒரு ப்ரோக்ராமர் நிறைய ப்ரொஜெக்ட் மேற்கொள்ளலாம். குறித்த ஒரு ப்ரொஜெக்டும் நிறைய ப்ரோக்ராமரால மேற்கொள்ளப்படலாம். ஓகே, இப்போ நாங்கள் லேர்ன் பண்ணிட்டோம். இனி கொஸ்டனுக்கு வந்தோம்னா சரி. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. மேற்கொடுத்த கூற்றுகளுள் எப்போதும் சரியானது அல்லது சரியானவை எதுகளது இவை? தரப்பட்ட ஒரு நேரத்துல செய்நிரலாளர் ஒருவர் ஆகக்கூடியது ஒரு செயற்றிட்டத்தில் மாத்திரமே வேலை செய்யலாம். டே, ப்ரோக்ராமருக்கும் ப்ரொஜெக்டுக்கும் இடையில மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்குடா. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னா மேக்சிமம் ஒரு ப்ரொஜெக்டை மாத்திரமா செய்யலாம்? பல செய்யலாம். இல்ல பிள்ளைகள், பல. ரைட். ஸோ இது பிள்ளை. செய்நிரலாளர் ஒருவர் தரப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு தனிச்சேவை பயனருக்கு மாத்திரமே நியமிக்கப்பட்டிருப்பார். ஒரு கிளைண்ட்டுக்கு மட்டும்தானா ஒரு ப்ரோக்ராமர் நியமிக்கப்பட்டிருக்கான். ப்ரோக்ராமருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா பாரு. ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா ஒன்று இவரோட பிரைமரிக்கு இவருக்குள்ள போகணும், இல்லாட்டி இவரோட பிரைமரிக்கு இவருக்குள்ள போகணும். ப்ரோக்ராமர் ஐடி கிளைண்ட்டுக்குள்ள வந்திருக்கா? நோ. அப்ப கிளைண்ட் ஐடி ப்ரோக்ராமருக்குள்ள இருக்காம? கிளைண்ட் ஐடியும் ப்ரோக்ராமருக்குள்ள இல்ல. இல்லாட்டி நான் எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்றேன்? ப்ரொஜெக்ட் வச்சு. நோ, ப்ரொஜெக்ட் வச்சு நாங்க எப்படி பாக்குறேன்? அப்படி பார்க்கல. அது இங்க சொல்லியிருக்காங்க, செய்நிரலாளர் ஒருவர் தரப்பட்ட ஒரு நேரத்துல, ஒரு ப்ரோக்ராமர் தரப்பட்ட ஒரு நேரத்துல ஒரு தனிச்சேவை பயனருக்கு மட்டுமே நியமிக்கப்பட்டிருப்பார். கிளைண்ட் வந்து எந்த ப்ரோக்ராமருக்கு அசைன் பண்றாங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிருக்கமா? எந்த ப்ரோக்ராமரை எந்த ப்ரொஜெக்டை ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி அசைன் பண்ணிருக்கமே தவிர ஒவ்வொரு ப்ரோக்ராமருக்கும் கிளைண்ட் அசைன் பண்ணிருக்கமா பிள்ளைகள்? கிளைண்ட் அசைன் பண்ணல. அதுக்கான சான்றிதழ்களும் எங்களுக்கு இல்ல பிள்ளைகள். ப்ரோக்ராமருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில நேரடியான ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இல்ல. இல்லைங்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க கணக்கெடுக்க தேவையில்ல. இஸ் இட் ஓகே? இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இல்லாததை நாங்க எப்படி வெரிஃபை பண்றது? டவுட் இருக்காம? No, sir. இல்லாததை வச்ச பிள்ளைகள் நாங்க சும்மா வெரிஃபை பண்ணிடலாம். சிஏ பாருமன் எங்களுக்கு ஒரு சேவை பயனர் ஒன்றுக்கும் மேற்பட்ட செயற்றிட்டத்தை கொண்டிருக்கலாம். அப்ப கிளைண்ட் 1 இருக்கணும், ப்ரொஜெக்ட் மெனியா இருக்கணும். ஒரு பாரு, ப்ரொஜெக்டுக்குள்ள கிளைண்டோட பிரைமரிக்கு ஃபாரின் கீயா வந்திருக்கு. கரெக்ட் தானே? ஒரு கிளைண்ட்டுக்கு நிறைய ப்ரொஜெக்ட் இருக்கும். எஸ். அப்ப சி கூற்று மாத்திரம் எங்களுக்கு சரி. எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன். கிளியர்? 37 பாருங்க. தொடர்புகளின் பண்புகள் தொடர்பாக சரியான கூற்று எது? ஜெண்டர், என்ஐசி மற்றும் மொபைல் போன் நம்பர் என்னும் பண்புகள் புரோகிராமர் தொடர்பின் தேர்வு சாவிகளாம். அடைவாப்பா வேட்பாளரை நாங்க எப்படி கேண்டிடேட்டை சேர்க்கிறேன்? ஜெண்டரை சேர்க்கிறது. கேண்டிடேட்டாக நாங்க எப்படி ஜெண்டரை சேர்க்கிறது? ஜெண்டரை கேண்டிடேட்டா எடுக்கலாமா? எடுக்க இயலாத பிள்ளைகள். கேண்டிடேட் சொன்னா பிரைமரிக்கு ஆகிறதுக்கு தகுதியை கொண்ட சாவிகள். ஜெண்டர் வருமா? வராது.
ஸ்டார்ட் டேட் எனும் பண்பு வருவித்த பண்பாகும். எந்த தொடர்புன்னு சொல்லியிருக்கா தம்பி ஒருக்கா பார்க்க நான் வருவித்த பண்பண்ட பிள்ளைகள் ஒரு பண்புல இருந்து இன்னொரு பண்பு எங்களுக்கு வந்திருக்கணும். ஸ்டார்ட் டேட்டை நான் கண்டுபிடிக்கலாமாடா எதுவும் பண்புல இருந்து? இல்ல நோ, சார். இல்ல சார். எங்களுக்கு பிள்ளை. என்ஐசி எனும் பண்பு புரோகிராமர் தொடர்பின் மாற்றீட்டு சாவியாக கருதப்படும். ஆல்டர்னேட் கீயா ஒருக்கா பாப்போமா? புரோகிராமர்ல யார பிரைமரி கீயா சூஸ் பண்ணிருக்கோம்? புரோகிராமர் ஐடி. யார் யார் வேட்பாளர்? என்ஐசியும் வேட்பாளர், மொபைல் போன் நம்பரும் வேட்பாளர். அப்ப எங்களுக்கு புரோகிராமர் ஐடியை பிரைமரி கீயா தெரிவு செய்தால் என்ஐசி மொபைல் போன் ரெண்டும் மாற்று சாவியா இல்லையா? மாற்று சாவி. இவங்களும் என்ன சொல்றாங்க பிள்ளைகள்? என்ஐசி நம்பர் புரோகிராமர் தொடர்பின் மாற்றீட்டு சாவி. சரியா பிள்ளையா பிள்ளைகள்? இது எங்களுக்கு சரி. ஆல்டர்னேட் கீ என்ன சரியா பிள்ளையா மீன்? சரி. ஸ்டார்ட் டேட் எனும் பண்பு ஒர்க் ஃபோர் தொடர்பின் அந்நிய சாவியாம். ஒர்க் ஃபோர் தொடர்பின் அந்நிய சாவி இல்ல, இது விவரண பண்பு. இந்த மினிட்டி மணி ரிலேஷன்ஷிப்ல குறிக்கப்பட்டிருந்தால் யாரு பிள்ளைகள் எங்களுக்கு? விவரண பண்பு. ஒர்க் ஃபோர் தொடர்பின் ஒவ்வொரு பதிவுகளும் ப்ரொஜெக்ட் ஐடியை பயன்படுத்தி தனித்துவமாக அடையாளம் காணப்படும். ப்ரொஜெக்ட் ஐடி அல்ல, புரோகிராமர் ஐடியும் ப்ரொஜெக்ட் ஐடியும் இணைந்துதான் அடையாளம் காணப்படும், தனித்துவமாக இல்லை. ரைட்? ஸோ எங்களுக்கு ஆன்சர் தேர்ட் ஒன். ஓகே, 38வது கொஸ்டினை பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியானது எது? எல்லா தொடர்புகளும் 3NF இருக்கா தம்பி? எல்லாம் 3NF இருந்தா ப்ரோக்ராமர் நிலைமை என்ன பிள்ளைங்க? டிகிரி யூனிவர்சிட்டி நிலைமை தீர்மானிக்குதா இல்லையா? டிகிரி யூனிவர்சிட்டி நிலைமை தீர்மானிக்குது. இது 2NF. ஸோ எங்களுக்கு ப்ரோக்ராமர் வராது, ஆனா மற்றது எல்லாமே எங்களுக்கு 3NF தான். ரைட். ப்ரோக்ராமர் தொடர்பை தவிர்ந்த ஏனையவை எல்லாம் 3NF. கரெக்டா வாங்க? சரி சார். கரெக்ட். ஸோ ரெண்டாவது 39 பாருங்க எங்களுக்கு. பின்வரும் தரவுத்தள கட்டுப்படுத்திகளை கன்ஸ்ட்ரைண்டை கருதுக. தரவுத்தள அட்டவணையில் தரவை நகல் செய்வதற்கு பயனருக்கு இடம் அளிக்காதது மேற்குறித்த கட்டுப்படுத்திகளில் எதுகளது எவை? டூப்ளிகேஷன் அப்ளிகள் இல்லாமக்கணும். முதன்மை சாவி இல்லாமக்குமா இல்லையா? முதன்மை Yes, சாவி. sir. எஸ், முதன்மை சாவி எங்களுக்கு வரும். தரவு வகை பிள்ளைகள் அது டேட்டா என்ன டைப் நான் செக் பண்ணுமே தவிர டூப்ளிகேட்டை அலோவ் பண்றது அலோவ் பண்ணாம இருக்கிறது வருமா? வராது பிள்ளைகள். அந்நிய சாவி பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணும், டூப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணும். அப்ப இது மட்டும் வராது எங்களுக்கு, முதன்மை சாவி மட்டும் வராது. எங்க இருக்கு ஆன்சர்? ஏ மாத்திரம் முதலாவது. அடுத்த கொஸ்டினை பாருங்க எங்களுக்கு. 40,41 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக கீழே தரப்பட்டுள்ள 4 தொடர்பு நிலை தரவுத்தள அட்டவணைகளையும் கருதுக. ரைட். ஐட்டம் டேபிள் இருக்கு, சப்ளையர் டேபிள் இருக்கு, ஐட்டம் சப்ளையர் டேபிள் இருக்கு, நல்ல பேர் ஒன்று வச்சுக்கான். டெலிவரி டேபிள் ஒன்று இருக்கு. மணிங்க பாரு, ஐட்டம் டேபிள்ல ஐட்டம் பிரைமரி கீ, சப்ளையர் டேபிள்ல சப்ளையர் பிரைமரி கீ, ஐட்டம் சப்ளையர் டேபிள்ல யாருமன் பிரைமரி கீ. ஐட்டம் தனியா எடுக்கலாம், சப்ளையர் தனியா எடுக்கலாம், ரெண்டையும் சேர்த்து எடுக்கலாமா? எஸ். T1S1, T2S1, T2S2. ஐட்டமையும் சப்ளையரையும் சேர்த்து தான் பிள்ளைகள் எடுக்கலாம். கொஞ்சம் திங்க் பண்ணுவோம். அப்போ ரெண்டு அட்டவணையின் பிரைமரி கீ, இந்த அட்டவணைக்குள்ள ஃபாரின் கீயா வந்து ரெண்டும் சேர்ந்து கம்போசைட் பிரைமரி கீயா மாறுதுண்டா ஐட்டமுக்கும் சப்ளையருக்கும் இடையில என்ன கார்டினாலிட்டி இருக்கு? Many to many. மெனி டு மெனி. வெரி குட். இது அர்த்தம் ஒரு ஐட்டம் நிறைய சப்ளையரால சப்ளை பண்ணப்படுது, ஒரு சப்ளையரும் நிறைய ஐட்டம் சப்ளை பண்றாங்க. அங்கே டெலிவரி டேபிள் இருக்கு பிள்ளைகள். டெலிவரி டேபிள் எங்களுக்கு ஐட்டம் இருக்கு, சப்ளையர் இருக்கு, பேட்ச் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு, டேட் இருக்கு. ரைட். ஒருக்கா பார்ப்போம். யாரு பிரைமரிக்கா எடுக்கலாம்? ஐட்டமை பிரைமரிக்கா எடுக்கலாம்னு கேட்டா டூப்ளிகேட் ஆகுது. சரி, சப்ளையரை பிரைமரிக்கா எடுக்கலாம்னு பார்த்தா டூப்ளிகேட் ஆகுது. ரெண்டையும் கலந்து பார்க்கலாம்னு பார்த்தா T1S1 எகைன் எங்களுக்கு T1S1 வந்திருக்கா இல்லையா? Yes. எஸ். இப்போ பிரைமரிக்கா வந்திருக்கு எடுக்கலாமா? இங்க யாரையும் நாங்க பிரைமரிக்கா எடுக்கலாமா? பெட்ச் No. நாங்க சேர்க்கலாமா? ஏன் பெட்சை சேர்க்கலாம் பிள்ளைகள்? T1B1. ஓகே, இந்த T1B1ல இவர் மட்டும் தான் இருக்கும் பிள்ளைகள். ஒரே பேட்ச்ல நிறைய ப்ராடக்ட் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? பேட்ச் நம்பர் மாறலாமா இல்லையா? எஸ். குவான்டிட்டி மாறும், டேட்டும் எங்களுக்கு மாறும். அப்ப இந்த அட்டவணைக்கு யாருன்னு நாங்க பிரைமரிக்கு எடுக்கிற சிக்கல் இருக்கா இல்லையா? சிக்கல் இருக்கா இல்லையா? எஸ். பாப்போமா? delete from item பாப்போம். மூணையும் சேர்த்து பிரைமரிக்கா பார்க்கலாமா? T1S1B1 யா பார்க்கலாம் இல்லையா? பார்ப்போம். பட் நாங்க எப்படித்தான் பார்த்தாலும்டா ஒரு பேட்ச் வந்து அந்த டேட்டை தீர்மானிக்குமா இல்லையாம?
பேட்ச் வந்து டேட்டை தீர்மானிக்குமா இல்லையா? இப்ப இந்த பேட்ச்ன்னு சொன்னாடா ஒரு லைக் நீங்க ஒரு பில் வாங்கக்குள்ள நீங்க இப்போ ஒரு சாமான் வாங்குறீங்க மேன், ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கக்குள்ள உங்களுக்கு கடையில் ஒரு பில் தராங்க தானே, உங்களோட பில் வந்து டேட்டை தீர்மானிக்குமா இல்லையா? சொல்லுங்கடா, பில் வந்து டேட்டை தீர்மானிக்குமா இல்லையாடா? பில் ஐடியா பார்த்தா விளங்கும் என்ன திகதில நீங்க சாமான் வாங்கிங்கன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி மேம் கடைக்கு கொடுக்கும்போது பிள்ளைகள் பேட்ச் நம்பர் சொல்றது. பேட்ச் நம்பர் யார் தீர்மானிக்கும் பிள்ளைகள்? டேட்டா. இது ப்ராப்பரான 3NF சொல்ல முடியாது, ரைட்? delete from ஐட்டம் எனும் SQL கூற்று நிறைவேற்றுகையின் போது தரவுத்தள முகாமைத்துவ முறைமையில என்ன மாற்றம் நடக்குன்னு சொல்லுங்க. ஐட்டம் டேபிள் இருந்து எல்லா தரவுகளும் அழியும். பாப்போம். முதலாவது, அளிக்க வேண்டிய பதிவுகளை தெரிவு செய்யுமாறு பயனரை கேட்கும். ஒரு நாளும் அது கேட்காது. ஐட்டம் அட்டவணையில் உள்ள எல்லா பதிவுகளையும் அகற்றும். சரியாம? சரி, ரைட். 41 பாருங்க. மேற்குறித்த அட்டவணைகள் தொடர்பாக சரியானது எது? எல்லா அட்டவணையும் 3NF ஆண்டா? இது எங்களுக்கு கொஸ்டின் மார்க் இல்லையா? Yes, sir. டெலிவரிங்களே கொஸ்டின் மார்க். சோ எல்லா அட்டவணையும் 3NF என்பது தவறு. இந்த அட்டவணைகளுக்கு செம்மையாக்கல் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு ப்ராப்பரா சொல்லலாம் இருக்கு பிள்ளைகள். இது இந்த டெலிவரி டேபிளுக்கு நார்மலைசேஷன் பண்ணிருக்கானா பண்ணலையா, யாரு பிரைமரிக்கு, பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுதா இல்லையா? செம்மையாக்கல் ஒழுங்காக பிரயோகிக்கப்பட்டிருந்தா இங்க நாங்க பிரைமரி கீயாக ஒரு ஆளை சூஸ் பண்ணலாம் டைரக்டாவே. இங்க சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி காணப்படுதா எங்களுக்கு? இல்ல, ரைட். சோ ஒழுங்கா நார்மலைஸ் பண்ணப்படல. ஓகே, இவங்க சொல்றாங்க இந்த அட்டவணைக்கு செம்மையாக்கல் பிரயோகிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. பிரயோகிக்கப்பட்டிருந்தா இந்த டேபிளுக்கு நான் யாரு பிரைமரிக்குன்னு கேட்டா நீங்க உடனே சொல்லுவீங்க. உங்களுக்கு சொல்லலாம் இருக்கு. இந்த அட்டவணைகளுக்கு ஒருங்கமைப்பு கட்டுப்படுத்திகள் சரியாக பிரயோகிக்கப்பட்டுள்ளன. தம்பி, இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன், அதாவது பிரைமரி கீ, ஃபாரின் கீ எல்லாம் ஒழுங்கா அப்ளை பண்ணப்பட்டிருக்காண்டா? ஒழுங்கா பிரயோகிக்கப்பட்டிருக்கா? பிரைமரி கீ எல்லாம் ஒழுங்கா பிரயோகிக்கப்படல. அப்படி பட்டிருக்கணும் வேண்டாம டெலிவரிக்கு தனி நம்பரை கொடுத்திருக்கலாம் இல்லையா? டெலிவரி நம்பர் அல்லது ஓட நம்பர் ஒழுங்கா போட்டு எங்களுக்கு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கலாம். பட் இங்க அப்படி ஒன்று இல்லை பிள்ளைகள். ஒருங்கமைப்பு கட்டுப்படுத்திகள் சரியாக பிரயோகிக்கப்பட்டுள்ளமைக்கு எந்த சான்று நீங்க இல்ல கரெக்டா வாங்க? சரி. ஒழுங்கா இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன் பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம் இருக்கு. அப்ப இந்த கூற்று எங்களுக்கு சரி. ஓகே, செம்மையாக்கலும் ஒருங்கமைப்பு கட்டுப்படுத்திகளும் சரியான முறையில் பிரயோகிக்கப்பட்டிருக்கு. பட்டிருக்குன்னு சொன்ன பிள்ளைகள் டெலிவரி டீவோட கொஸ்டின் மார்க் தானே எங்களுக்கு. ஸோ ஆன்சர் 4வது டவுட் கூட. இதோட எங்களுக்கு எம்சிக்கு முடிவு பிள்ளைகள். நாங்க அடுத்த கிளாஸ்ல 2016 இருந்து செய்வோம். சரியா? அநேகமா நாளைக்கு ஈவினிங் போல போறோம் நம்ம டைம் ஒன்று எடுத்து. சரியா? Okay. சரி சார். ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். குரூப்ல டச்ல இருங்க பிள்ளைகள். எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரீ ஆயிட்டு நாளைக்கு நியூ இயர் வரையே ஃப்ரீ ஆயிட்டு நான் டைம் ஒர்க்கா சொல்றேன் என்ன டைம்னு சொல்லி அந்த டைமுக்கு வாங்க. 2016 இருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 1.5 hour செய்வோம். ஃபுல்லா டெய்லி போடுவோமா நீ எக்ஸாம் தொடங்க மட்டும்? ஓகே, பாய், குட் நைட். Okay, sir. Thank you. ஓகே, Thank you, sir. பாய். Okay. சரிம்மா, ஓகே, பாய். சாப்பிடலையே.